अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற மார்க்க அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். கடந்த வாரத்தின் தொடராக கேள்விகளுக்குரிய பதில் தரும் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கின்றோம். கடந்த வாரத்திலே கடைசியிலே ஒரு சில கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம். அதில் பையத்து கூடுமா என்பது ஒரு கேள்வி. இந்த பையத் கூடுமா என்ற கேள்வி இப்போது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு பையத்தை விரிவாக பார்க்கணும். இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று புதிதாக துவக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தில் இந்த கட்சிக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்றதா இயக்கம்னு சொல்லலாம். இயக்கத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு இயக்கத்திலும் நான் பங்கு வகிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஒரு பிரசுரத்துக்கு பிறகுதான் போற இடத்துலலாம் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ ஒரு இயக்கம் அப்படின்ற மறைமுகமாக சொல்றதுனால அந்த இயக்கத்துல தான் சாரம் அது. ஏன்னா அந்த இயக்கத்துல உள்ள அந்த உறுப்பினர் படிவத்துல தான் அந்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. மாற்றால் யாரு, இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், அவர்களுடைய விஷயத்தை நாம விமர்சிப்பதாக இருந்தால் ஒரு சில விஷயங்களை நேரடியாக விமர்சிக்கலாம், ஒரு சில விஷயங்களை இலைமறைக்காய் என்று சொல்றோமே, கொஞ்சம் அரசல் புரசலா தான் நம்ம விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வருகிறோம். ஆனால் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் அவை நல்லவையாக இருந்தாலும் நேரடியாக பாராட்ட வேண்டும், அது தவறாக இருந்தாலும் நேரடியாக கண்டிக்க வேண்டும். ஒரு இயக்கம் சொன்னிச்சு, ஒரு இதழ் சொன்னிச்சு, இதுதான் தேவையற்றது. தெளிவாகவே யாரு என்ன அப்படி என்பது நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தனி மனித தவறு கிடையாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மறைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு முஸ்லீம் பிறருடைய குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இன்னொரு முஸ்லீமுடைய குறைகளை மறைக்க வேண்டும். இப்படி குறைகளை மறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை பகிரங்கமாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த மனிதனை குறிப்பிடுவதில்லை. இது தனி மனித குற்றங்களுக்கும் தனி மனித தவறுகளுக்கும் இஸ்லாம் வரையறுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் இயக்க ரீதியாக ஒரு தவறு, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றையோ இருப்பதை முரணாகவோ விளங்கி ஒரு சிலர் விளக்கும் பொழுது இன்னார் இவ்வாறு விளக்கி இருக்கிறார் என்று விளக்கிய அந்த அறிஞரையோ, இன்னார் இவ்வாறு கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று அந்த கொள்கையுடைய அந்த இயக்கத்தையோ நேரடியாக சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினால் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கோ அந்த அறிஞருக்கோ என்ன செய்யும், ஹிதாயத்து கிடைக்கும். அவ மறைமுகமாக சொல்லும்போது அவங்க நமக்கு சொல்லல அப்படி என்று வர விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில உறுப்பினர் படிவத்தில் கடைசியாக வருவது என்னன்னு சொன்னா, இந்த இயக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கத்திலும் நான் பங்கு வகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உறுதிமொழி கொடுக்கணும். இது ஒரு பையத்து. அப்போ இப்படிப்பட்ட பையத்துகள் செய்யலாமா அப்படி என்பதுதான் இந்த கேள்வியுடைய உள்நோக்கம். ஆனால் பையத்துன்னு சொன்னா என்ன, அதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். பையத் என்று சொல்லுவது உறுதிமொழி தான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான உறுதிமொழிகளை செய்கின்றான். நீங்க ராணுவத்தில் போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு உறுதிமொழியை வாங்குவான், நான் நாட்டுக்கும் நாட்டு சட்டத்துக்கும் மாறாக நடக்க மாட்டேன், எந்த ஒரு உயிர் போகக்கூடிய நிலை வந்தாலும் நான் நாட்டுக்காக போராடுவேன்னு சொல்லி நீங்க உறுதிமொழி கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனாலும் நீங்க உறுதிமொழி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணும்போது கூட நீங்க உறுதிமொழி கொடுக்குறீங்க. மனைவி கிட்ட என்ன செய்றீங்க, நீங்க
உறுதிமொழி கொடுக்குறீங்க. வாக்குறுதிகளிலேயே மிகச் சிறந்த வாக்குறுதி எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மகர் கொடுத்து நீங்க திருமணம் செய்றீங்களே, அந்த மகர் கொடுப்பது ஒரு வாக்குறுதி, மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்வது வாக்குறுதி கொடுக்குறீங்க. அப்ப இந்த மாதிரியான பையத்துகள் செய்வது என்பது பல கோணங்களில் இருக்கிறது. ஆனால் மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய பையத்துன்னு வரும்பொழுதுதான் நமக்கு பிரச்சனை. அப்ப இந்த பையத்து என்பது எப்போ உருவாச்சு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படியெல்லாம் பையத்து செய்யப்பட்டது, பிற்காலத்தில் அது எப்படி மருவி அல்லது மாற்றி தங்களுடைய சுய லாபங்களுக்காக மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள்ங்கிறத நாம ஓரளவாச்சும் விளங்கினாதான் இந்த பையத்துன்னு சும்மா அரபியிலே சொல்லிட்டு இருக்காம அந்த உறுதிமொழியாக இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி எதுல நாம எப்படி விளங்குறது, யாருக்கு செய்யறது யாருக்கு செய்யக்கூடாதுங்கிறது விளங்கும். இப்போ மார்க்க ரீதியான பையத்து எதெல்லாம் மார்க்க ரீதியான பையத்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைபியா உடன்படிக்கையின் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்புறாங்க ஒரு தூதராக. ஒரு தூதரை யாருமே கொல்ல மாட்டாங்க. எவ்வளவு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் நாடு யாரும் தூதரை எதிர்க்கு கொண்டது கிடையாது. ஒரு பாகிஸ்தான் தூதரை இந்தியாவில் இருக்கிறவங்களோ ஒரு இந்தியாவுடைய தூதரை பாகிஸ்தான்லேயே கொண்டது கிடையாது. ஆனாலும் இரண்டு நாடுகளும் எதிர் நாடுகள் மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் தூதர்களை கொல்ல மாட்டாங்க. இது எழுதப்படாத ஒரு சட்டமாக உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரு மரபாக என்ன செய்யுது, பின்பற்றி வருகின்றது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு போனவர் வர்றதுக்கு லேட் ஆனதுனால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்று விட்டார்கள் என்ற ஒரு தவறான தகவல் செய்தியா பரவிடுது. உடனே அப்படி ஒருவேளை அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்று இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு எதிராக நாம இந்த இடத்துல என்ன செய்யணும், போரை துவக்க வேண்டும். ஆனால் வந்தது நாம போருக்கு கிடையாது, வந்தது எதுக்கு, உம்ரா செய்யறதுக்கு. அப்போ உம்ரா செய்ய அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருப்பாங்க, இதை வச்சுக்கிட்டு எப்படி போர் புரிகிறது, இப்படி போர் புரியும் வெற்றி கிடைக்குமா, இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிருக்காச்சும் உத்தரவாதம் இருக்குதான்னு கேட்டா அதை பற்றிலாம் கவலைப்படாம அப்படி போருக்கு யார் தயாராக இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை மீது கையை வைத்து அவர்கள் உறுதிமொழியை கொடுக்குறாங்க, நாங்கள் தயார். இதை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது அவர்களுடைய கைகளின் மீது என்னுடைய கை இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிற்காலத்தில் அதுல ஒரு சஹாபி கிட்ட நீங்க உதைபியாவின் பொழுது ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டீர்களே, எதன் மீது செய்தீர்கள் என்று சொன்னால் அலல் மௌத், மரணத்தின் மீது நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம். அந்த உறுதிமொழி செயல்பட்டு இருந்தா ஒருத்தம் கூட தப்பிச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ் நாடுனா வெற்றி கிடைக்கும், அது ஒரு பிரச்சனை. அந்த போர் நடக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு வந்துடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த உறுதிமொழியை கேட்டது யார், கொடுத்தது யார், இதுதான் பிரச்சனை. கேட்டவர் தானாக கேட்கிறாரா, அல்லாஹ்வின் அனுமதியோட கேட்கிறாரா? அப்ப இந்த மாதிரியான உறுதிமொழிகள் நான் உயிரை வைத்து மார்க்கத்துக்காக, மார்க்கத்து நிலைநிறுத்துவதற்காக நான் உயிரை பணயமாக வைத்து நான் செயல்படுவேன் என்று இன்று நான் உங்களிடத்தில் வாக்குறுதி வாங்கலாமா என்றால் நான் உங்களிடத்தில் வாங்க முடியாது. ஏனென்றால் அதற்கு பின்னால எத்தனையோ போர்களிலே படைகளை திரட்டி சென்ற அபூபக்கர் சித்திக் காலத்திலேயோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயோ இந்த மாதிரியான உறுதிமொழிகள் வாங்கப்படவில்லை. இன்னும் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பஅயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம். என்னவென்று எடுத்தோம்? அகாமஸ் ஸலா ஆத்தஸ் ஸகா வ நுசுகி லி குல்லி முஸ்லிம், நாங்கள் தொழுவது என்றும் ஜகாத்தை கொடுப்பது என்றும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் நாடுவது என்றும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறியாமை கால செயலை நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று 40க்கும் மேற்பட்ட பெண்கள் நாங்க போய் என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உறுதிமொழி எடுத்தோம். இப்படியெல்லாம் உறுதிமொழிகளை பற்றிய ஹதீசுகளை நாம பார்க்கும் பொழுது இந்த உறுதிமொழி மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உறுதிமொழியாக இருந்தாலும் அந்த உறுதிமொழி எடுப்பதற்கு தகுதியானவராக அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அதை காப்பி அடித்து எந்த ஒரு சஹாபியோ அல்லது அதற்கு பிற்காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய தலைவர்களோ அறிஞர்களோ யாருமே என்ன செஞ்சதில்லை, மார்க்கத்தின் அடிப்படையிலான எந்த ஒரு உறுதிமொழியையும் வாங்கியதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. இன்னொன்னு நம்ம கவனத்தில் கொள்ளணும், இந்த உறுதிமொழி என்று சொல்லுவதை நாம எடுக்கும் பொழுது இதற்கு மாற்றமாக நடந்தால் தண்டிக்கப்படுவோம். இப்போ நான் தொழுவேன், ஜகாத்து கொடுப்பேன், எல்லா முஸ்லீமுக்கும் நலம் நாடுவேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட நான் வாக்குறுதி கொடுக்க முடியுமா, உறுதிமொழி எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அன்று அறியாமை காலத்தில் இருந்த அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தானாக முன் வந்துதான் இந்த உறுதிமொழியை கொடுக்கிறார்களே தவிர இதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு உறுதிமொழி வாங்கவில்லை. நீ இஸ்லாத்துக்கு வர்ற 5 வேளை தொழுதாகணும், பையத்து செய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் யாருக்காச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? நீ இஸ்லாத்துக்கு வர்ற, ஜகாத்து கொடுக்கணும், பையத்து செய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் கேட்கவில்லை.
இதை அவர்களாகவே முன் வந்துதான் அந்த வாசகத்திலே தெரியுது. நாங்கெல்லாம் ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து போய் நாமாவே ரசூலுல்லாஹ் கிட்ட போய் என்ன செய்றோம், பையத்து செய்தோம். என்னவென்று செய்தோம், அறியாமை கால செயல்கள் செய்ய மாட்டோம். இப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு பெரும்பாலான பெண்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அறியாமை கால செயல்களை செய்யக்கூடியவர்களா ஆயிட்டாங்க. இதை உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கும் போது என்ன சொல்றாங்க, அவருடைய சகோதரர் ஒருவர் இறந்து போகிறார். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் இறந்து போகிறார். இறந்து போன 3வது நாள் நறுமணத்தை தங்களுடைய கைகளிலே உம்மு அத்தியா பூசுகின்றார்கள். பூசிட்டு சொல்றாங்க, இதன் தேவையும் இல்லை, இந்த நறுமணம் பூசித்தானுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனாலும் கணவனை தவிர வேறு யார் இருந்தாலும் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் 3 நாளுக்கு மேல அந்த துக்கம் அனுசரிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நாம் அறியாமை கால செயல் திருமணம் உறுதிமொழி எடுத்திருந்தோம். இதுல பெரும்பாலான பெண்கள் வெளியிட்டு போயிட்டாங்க. அது மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நான் என்ன செய்யறேன், இதை நறுமணத்தை பூசி நான் 3வது நாளுக்கு பிறகு 4வது நாள் என்ன செய்யணும், நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி விட வேண்டும் என்பதை மக்களுக்கு பறைசாட்டுவதற்காகத்தான் இந்த நறுமணத்தை நான் பூசினேன் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அறியாமை கால செயல்கள் செய்து கொண்டிருந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்களாகவே ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மக்கள் எல்லாரும் ஒத்துழைப்புக்கு தருவார்களா என்று அல்லாஹ்வின் அறிவிப்பின் அடிப்படையில் அவங்க பையத்து வாங்குறாங்க. இதற்கு பிறகு சஹாபாக்கள் யாருன்னு அதை முன்மாதிரியாக காட்டி எவ்வளவோ போருக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ போரை சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு பையத்து வாங்கினாங்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்ப நான் உங்களிடத்துல ஒரு 1000 ரூபாய் வாங்குறேன், இதை நான் ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துட்றேன் அப்படி என்று நான் உறுதிமொழி கொடுக்கலாம். இது மார்க்கமாகாது. மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க சட்டங்கள் எல்லாம் மார்க்கம் தான், வாக்குறுதிகள்லாம் விசாரிக்கத்தான் படும். ஆனால் வணக்க வழிபாடு, இப்ப இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் வணக்கங்களை பிறருக்கு சொல்லுவதும் அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வணக்கமாக இருக்கின்றது. மார்க்கத்தை பிறருக்கு போய் சொல்றோம், இது ஒரு வணக்கம் தான். இப்படி மார்க்கத்தை பிறருக்கு போய் சொல்றதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு இயக்கத்தை தவிர வேற எந்த ஒரு இயக்கமும் மார்க்கத்தை சொல்லுவதில்லையா? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொருவரும் தாங்கள் அறிந்ததை பிறருக்கு எத்தி வைக்கின்றார்கள். அதில் ஒரு சில தவறுகள் இருக்கின்றன, இல்லை என்று நம்ம சொல்லிட முடியாது. அப்ப தவறே இல்லாத ஒரு இயக்கம் உலகத்துல இருக்குதான்னு கேட்டா நிச்சயமாக எந்த இயக்கமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த 99 முன்மாதிரி செயல்களையும் என்னால செய்ய முடியல. நான் ஒரு 10 செய்யறேன், இவர் ஒரு 10 செய்யறாரு, நீங்க ஒரு 10 செய்றீங்க. அப்ப அந்தந்த காரியங்கள்ல யார் மார்க்கத்துக்கு முரணில்லாம செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம உதவி செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டித்து தான் ஆக வேண்டும். இந்த இயக்கத்தில் தான் நீ எந்த இயக்கத்திலையும் இருக்கக்கூடாது என்று நீ பையத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்களே. ஆனால் இது ஒரு புதுசா ஒரு மார்க்கத்தை உருவாக்குறதுக்கு சமம். புதுசா ஒரு மார்க்கத்தை உருவாக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு எதிரான எந்த கொள்கையிலும் நீ இருக்கக்கூடாது, இருந்தா நான் ஏத்துக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல நீ இருக்கணும், இல்லைன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். நீ ஏத்துக்காட்டி எனக்கு என்ன, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு இயக்கமும் குர்ஆனை ஹதீஸை நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள் இருக்கிறது. இந்த இயக்கங்கள்லாம் எப்போ உருவாகுது, ஏன் உருவாகுது, உருவாகிறதுக்கு என்ன காரணம், இந்த உண்மையான காரணத்தை மட்டும் இந்த மக்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா எல்லாமே உண்மையெல்லாம் உங்களுக்கு விளங்கி போயிடும். அப்போ உண்மையிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே மார்க்கத்தை சொல்லுவதற்கு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லையா? ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அந்த இயக்கத்துல தான் நாம போய் செயல்படணுமே தவிர நான் ஒரு இயக்கத்தை காணுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதுல நான் ஏதோ ஒரு சுயலாபத்தை நான் தேடுகின்றேன். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், இருக்கக்கூடிய இயக்கத்திலே நம்ம சேர்ந்து செயல்பட்டு போயிடலாம். ஏற்கனவே நாம ஒரு இயக்கத்துல இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அன்று ஜமியத்து அஹ்லுல் வல் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தவங்க, ஜாக் என்று சொல்லக்கூடிய அமைப்புல இருந்தவங்க. அந்த ஜாக் இன்னைக்கு 2 அல்லாஹ்னு சொல்லல, தர்காவுக்கு போகலான்னு சொல்லல, எல்லா தர்காவும் கூடாது, ஏர்வாடி தர்கா மட்டும் கூடுன்னு அவங்க சொன்னாங்களா? அப்படியும் சொல்லல. அவங்களும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவங்க மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சமுதாய பணியும் தேவை என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாகுது. அப்ப சமுதாய பணிகள் அவசியமா என்று சொன்னா மார்க்க அடிப்படையில் அவசியம்தான், அதுல நம்ம மாற்று கருத்து கொள்ள முடியாது. ஆனால் அதை செய்யும் பொழுது இதுக்கு பாதிப்பு வரும், அதனாலதான் அதுல இருந்து விலகுறோம் அப்படி என்று சொல்லி விலகி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல என்ன செய்யறாங்க, ஜாக்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம் இங்க வருது. இப்ப தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வேண்டான்னு ஆயிடுச்சு.
தௌஹீதை மறுபடியும் சொல்ல போறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு தௌஹீதை மட்டும் தலையாய பணியாக சொல்ல போகும் பொழுது தௌஹீதை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பழைய அமைப்பில் போய் சேர வேண்டியதானே. அப்ப அங்க போய் சேராம என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய கல்லூரிகள் இருக்கிறது, தொழுகை விளக்க புத்தகங்கள் இருக்கிறது, அழகாக ஜாக்கில் இருக்கும் பொழுது இதெல்லாம் வருது. ஜாக்கில் எல்லா இந்த தௌஹீத் ஆலிம்கள் இருக்கும் பொழுது இஸ்லாமிய கல்லூரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? அது ஒரு சிலருக்கு வருமானத்தை தர வேண்டும். தொழுகை என்று அழகான புத்தகம் இருந்தது, அப்துல் காதிர் மதினியுடைய புத்தகம். அதுக்கப்புறம் தொழுகையின் இன்னொரு புத்தகம், அதற்கு சகோதரர் பி ஜெயனுலாவின் மதிப்புரை எழுதுறாரு. அந்த புத்தகம் விற்பனை தடையாகுது. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஒவ்வொன்றும் நம்ம பக்கமே பொருளாதாரம் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும்னு சொன்னா இவன் எதிரணிக்கு போகக்கூடாது, இதுல இருக்கணும். ஒரு ஏடிஎம்கே காரன் கூட சொல்ல மாட்டான், ஒரு ஏடிஎம்கேல இருக்கிறவங்க கூட வேற எந்த கட்சியிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டான். எழுதியிருப்பாங்க, ஆனா கண்டுக்க மாட்டாங்க. அவன் யாருக்கு ஓட்டு போடுறான், என்ன போடுறான் யாருக்கு தெரியும்? அப்ப இந்த அளவுக்கு அரசியல் கட்சியை விட கீழ்த்தரமாக இயக்கங்கள் என்ற பேர்ல இதுல இருந்தா அதுல இருக்கக்கூடாது, இதுக்கு நீ பையத்து செய் என்று சொல்லுவார்களே. ஆனால் இது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படிங்கறத நாம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மார்க்க அடிப்படையிலான உறுதிமொழி வாங்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அப்போ இது மார்க்க அடிப்படையில தவறு. சம்பந்தப்பட்டவர்கள் இதை என்ன செய்யணும்? மார்க்கத்துக்கு முரணான இதுக்கு பல ஹதீசுகளை போட்டு ஆதாரம் காட்டுறாங்க. ஹதீஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட தான் பையத்து செஞ்சிருக்கிறாங்க. ஹதீசுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பையத்து செய்தார்கள். ஒரு மனிதன் ஒரு மனிதத்தை நான் உங்ககிட்ட 5 வேளை தொழுகிறேன்னு பையத்து செய்து கொண்டால், நான் தொழுகலைன்னா உங்களுக்கு தெரியுமா? நீங்க தண்டிக்க போறீங்களா? உங்களிடத்துல நான் பையத்து செய்து விட்டேன் என்ற காரணத்துக்காக பயந்து போய் நான் தொழுதேன்னு சொன்னா நான் அல்லாஹ்வுக்காக தொழுதவன ஆக மாட்டேனே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லும் பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லவில்லை. எத்தனையோ இடங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லி இருந்தால் மக்காவாசிகளை கவர்ந்திருக்கலாம். அதனால மார்க்கத்தை எத்தி வைக்கணுங்கிற நோக்கத்துக்காகவும் நம்ம உள்ளத்துல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்லக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. விசுவாசம் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், சொல்ல வேண்டியதை நேரடியாக சொல்லுங்கள். நேரடியாக சொல்லாதவர்கள் அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள். அப்ப அல்லாஹ்வை நாம அஞ்சுறோம், மார்க்கத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முன்மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மார்க்கத்தை சொன்னாங்களோ அப்படித்தான் நாமளும் மார்க்கத்தை சொல்லணும். மார்க்கத்தை சொல்லுவதற்கு என்று ஒரு இயக்கத்தை நாம துவக்கி மார்க்கம் மார்க்கம் என்று சொல்லி இயக்கம் பின்னால இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் போகும்போது மார்க்கம் பின்னால போயிடுது, இயக்கம் முன்னால வந்துடுது. இதுதான் கடந்த காலத்துல நாம கண்டு வரக்கூடிய நிகழ்வுகள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இல்லாம போகணும்னு சொன்னா இதெல்லாம் கண்டிக்கக்கூடியவர்களா ஒவ்வொருவரும் இருக்கணும். மார்க்கத்துக்கு முரணாக எந்த ஒரு செயல், இப்ப எத்தனை செயல்கள் மார்க்கத்துக்கு முரணா போயிட்டு இருக்குது. இதுல இந்த தலையாத அடுத்த கேள்வியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மார்க்கத்துக்கு முரணாக புதிய ஒரு மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யுது, ஒரு முன்மாதிரியாக இருப்பதுதான் இந்த இந்த இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழலாமா? இது சுருக்கமாக ஒரு கேள்வி. இதே கேள்வியை விரிவாக இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, புகாரியில இருக்கக்கூடிய 694வது ஹதீஸின் படி இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழக்கூடாது என்று செப்டம்பர் 2003 ஏகத்துவம் மாத இதழில் எழுதியுள்ளார்கள். இப்போ இந்த செப்டம்பர் மாசத்துல ஏகத்துவ இதழ்ல அந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இமாமாக நியமிக்கப்படுகின்ற அவர்கள் உங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். அவர்கள் சரியாக தொழுவார்களானால் உங்களுக்கும் அதன் நன்மை கிடைக்கும். அவர்கள் தவறு செய்வார்களானால் அதற்குரிய தீமை அவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு நீங்கள் செய்ததற்குரிய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா. நூல் புகாரி, நம்பர் 694. ஏகத்துவ இதழில் இருக்கக்கூடிய அதே மொழிபெயர்ப்பு தான். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? மனிதர்கள் ஜமாத்தாக போய் தொழுகிறோம். இந்த ஜமாத்துல தொழ வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சரியான முறையில் எல்லாரும் தொழ வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 2 சஜிதாவுக்கு இடையிலே ஒரு துவா இருக்கிறது. சின்னதா ஓதுவாங்க ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருசா ஓதுவாங்க அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி வர்ஃபௌனி என்று சொல்லி நீளமாக ஓதுவாங்க. இப்போ இந்த ரப்பிக் ஃபிர்லி என்று சொல்லக்கூடிய சிறிய துவாவை கூட ஓதுவதற்கு 2 சஜிதாவுக்கு இடையில இடம் கொடுக்காம அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று வரக்கூடிய இமாம்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ருக்குல முதுகுந்தண்டு யாரு நேராகவில்லையோ அவர் தொழவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர்னு ருக்குவுக்கு போவாங்க, நாம ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஏஞ்சிருவாங்க.
இப்படி ஒருவர் தொலை வைக்கும் பொழுது பின்னால நின்று தொழுகிறவருக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, வருமா வராதா, இப்படி சந்தேகம் வரும். இப்படி சந்தேகம் வரக்கூடியவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாமாக நியமிக்கப்படுற உங்களுக்கு தொழுகையை நடத்துறார். அவர் எப்படி நடத்தினாலும் அவர் சரியா தொழுதா அதனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். அவர் தவறு செய்தால் அதற்குரிய தீமை அவருக்கு கிடைக்கும். ஆனால் நீங்க பின்னால தொழுதா உங்களுடைய கூலியில எந்த குறைவும் ஏற்படாது, உங்களுடைய ஜமாத்து நன்மை கிடைச்சிடும். அவருடைய தவறு உங்களை பாதிக்காது. இதுதான் இந்த ஹதீஸுடைய உண்மையான பொருள். அப்ப இங்க இமாமுடைய தவறுகள் நம்மை வந்து சேராது. இமாம் என்ன தவறு செய்தாலும் அது என்ன செய்யாது, தொழுத 100 பேருக்கு அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான். அந்த தவறு அவரை சார்ந்தது, நன்மையும் அவரை சார்ந்தது. ஜமாத்தை பின்பற்றிய கூலி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை, அதுல எந்த ஒரு அடிப்படையும் இல்லை, இணை வைக்கக்கூடிய வார்த்தையும் அங்கு இல்லை, இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றக்கூடாது என்ற வாசகமும் அதுல இல்ல. அப்ப எல்லா விஷயங்களுக்கும் வந்து குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாம் என்ன செய்யறோம், இதற்கு மட்டும் பல காரணங்களை வந்து தேடுறோம். ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான், இணை வைப்பாளர்களை வந்து முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது. குர்ஆன்ல இருக்கத்தான் செய்த வசனங்கள். பொறுப்பாளர்னா என்ன, தொலை வைக்கிறவர் பொறுப்பாளரா, தொலை வைக்கிறவர் எனக்கு எந்த பொறுப்பை சார்ந்தவர், எனக்கு 500 ரூபாய் கடன் வாங்கினா திருப்பி நான் யாருக்காட்ட வாங்கியிருந்தா இவர் வந்து அடைப்பாரா, அடுத்த வேளை சோத்துக்கு தொகர் தொழுதுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா, என்னுடைய கல்விக்கு எதுக்கு பொறுப்பாளி, 10 பேர் போறோம்னா அதுல யாராச்சும் ஒருத்தர் இமாம், இவர் தான் இமாம் என்று யாருமே என்ன செய்யப்படுறது இல்ல. இஸ்லாத்துல வந்து இவர் தான் இமாம்னு ஒரு ஆள் கிடையாது, இமாம் வேணா பேர் வச்சுக்கலாம். அப்ப நாம 4 பேர் போறோம் ஒரு இடத்துல, 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தொலை வச்சா அவர் இமாம். அப்ப இவர் வந்து என்ன செய்யறார் ஏது செய்யறாரு சொல்ல முடியாது. இப்படி சொல்லக்கூடிய இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழக்கூடாதுங்கிறீங்க. ஒரு ஊருக்கு நம்ம வந்து போறோம், பட்டணத்துக்கு போறோம் சாமான் வாங்குறதுக்கு, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்க தொழுகை வந்து காமக்கு சொல்லிட்டாங்க, இப்ப நான் எங்க தொழுகிறது, இப்படி கேள்வி கேட்கும். அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் தொழுதுக்கலாம். அப்ப நான் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு சட்டமா, அப்ப இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழக்கூடாது என்று சொன்னதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, தனியா கட்டக்கூடிய பள்ளிக்கு கூட்டம் வரணும், நெஞ்சில கையை கட்டக்கூடியவர்கள் அங்கே போய்விடக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம பள்ளிகளுக்கு வரணும். இங்க பள்ளிக்கு வந்தாதான் ஜும்மா வசூல் இருந்து எல்லாமே வந்து இங்க நடக்கணும், அங்க நடக்கக்கூடாது எதுவுமே, எல்லா கூட்டமும் இந்த பக்கம் வரணும். அப்படி என்பதற்காக ஏதோ வாய் உளறி போய் இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து அதுக்கு ஆதாரத்தை தேடுறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே இணை வைப்பவர்களை பின்பற்றி நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் வந்து பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவதெல்லாம், அப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து தொழுகைக்கு தலைமைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா தொழுகைக்கு தலைமைன்னு இவங்க சொல்லல. இப்படிப்பட்ட பொறுப்புகளையே வந்து அவங்களை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னா, தலைமைகளிலே மிக உயர்ந்த தலைமை தொழுகை தான். உயர்ந்த தலைமை தொழுகைன்னு யார் சொன்னா? ஒன்று உயர்ந்த தலைமை வந்து தொழுகைதான், தொழுகையில இமாமத் செய்றவர் தான் உயர்ந்த தலைவர் என்று அல்லாஹ் சொல்லணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். அபூபக்கர் சித்திக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உயர்ந்தவரா? அபூபக்கர் சித்திக் வந்து அல்லாஹ்வுடைய தூதரோட உயர்ந்தவர் கிடையாது. அபூபக்கர் சித்திக்கை பின்பற்றி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அப்போ இருக்கக்கூடியவரில் யாரும் இமாமத்து செய்யலாம். இப்படி இமாமத்து செய்யக்கூடியவருக்குரிய தகுதி என்று எதையுமே வந்து மார்க்க என்ன செய்யல, தனிப்பட்ட முறையில சொல்ல. தொழக்கூடிய முறை தெரியணும். தொழக்கூடிய முறை தெரியாம ஒருத்தர் தொலை வைக்க முடியுமா? தொலை வைக்க முடியாது. குர்ஆன் ஓத தெரியணும், ருக்கு என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நீங்க பாட்டுக்கு ருக்குவுக்கு முன்னால சஜிதா பண்ணிட்டு போறக்கூடிய ஒருவர் தொலை வைக்க முடியாது. அப்ப புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றார், அவரை தொலை வச்சீங்கன்னா அவருக்கு சஜிதா எத்தனை சஜிதா செய்யணும் தெரியாது. அப்ப அவர் கொஞ்ச நாள் பின்னால் நின்று தொழுகை என்பது என்னவென்று தெரிந்த பிறகு அவரும் தொலை வைக்கக்கூடிய ஒருவராக ஆகிவிடுகிறார். அப்ப இமாமத்து செய்வது என்பது தொழக்கூடிய நபரில் ஒருவர் வந்து பொறுப்பேற்று செய்யக்கூடிய ஒரு வேலை தானே தவிர இது வந்து ஜமாத்துக்குரிய ஒரு தலைமையோ அல்லது உலகத்துக்குரிய பெரிய ஒரு தலைமையோ நிச்சயமாக கிடையாது. அப்ப அதே கேள்வியில இருந்து தொடர்ந்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, மேலப்பாளையத்தில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் தவிர மற்ற பள்ளி இமாம்களை பின்பற்றி தொழக்கூடாது என்கின்றார். ஒருவரை பின்பற்றி தொழ முடியாது என்றால் அவர் முஸ்லீம் இல்லை என்று தானே அர்த்தம். எங்கள் ஊரில் யாரை பின்பற்றி தொழக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் ஆடு மாடு கோழி போன்றவற்றை அறுக்கின்றார்கள். அதை தௌஹீத்வாதிகள் சாப்பிடலாமா? அப்ப இது நல்ல அழகான ஒரு கேள்வி. முஸ்லீம்களை வந்து ஒரு முஸ்லீம் பின்பற்றி தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி நாம் அறுத்ததை உண்ணுகிறாரோ அவர் முஸ்லீம். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தொழுகை வந்து கடமை. இவர் கடமையாக்கப்பட்ட இவனுடைய தொழுகையை, என்னுடைய தொழுகையை நான் தொழுகிறேன், இவருடைய தொழுகை இவர் தொழுகிறார். தொழுகைக்கு அப்பால இவர் பல தவறுகள் செய்தால் அதற்கான விசாரணை அவருக்கு உண்டு.
நான் ஒரு சில தவறுகள் செய்வேனே, ஆனால் எனக்கும் அந்த விசாரணை உண்டு. ஆனால் நாம் இருவரும் சேர்ந்த தொழுகை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு சொன்னா, இந்த முன்னால நின்று தொழ வச்சவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் பின்னால நின்று தொழுதவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்றுதான் இந்த 694வது ஹதீஸ் சொல்லுது. அப்போ இது தராவிக்கு 21 ரக்காத்துகளா சொல்லி புக்கு போட்டாங்களே, தராவிக்கு 8+3 நம்ம சொல்லும் பொழுது 12 ரக்காத்துகளா 11 ரக்காத்துகளா 13 ரக்காத்துகளா இப்படி ஏதாச்சும் கேள்விக்குறி போட்டிருக்கணும். அந்த புக்குக்கு தலைப்பே என்ன போட்டாங்கன்னு கேட்டா 21 ரக்காத்துகளா, அப்ப 21 ரக்காத்து இல்லையா? அப்ப இந்த தலைப்பே உல்டாவாக இருப்பது மாதிரி இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இணை வைத்தாலும் இமாமை பின்பற்றி தொழலாம் என்றுதான் சொல்லுது. அவர் இணை வைத்தால் அவரை அல்லாஹ் விசாரிப்பான். வலா தஸிரு வாஜிரத்தன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமை அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் பிறிதொருவர் சுமக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நரகத்துக்கு உரியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெளிவாக தெரிந்தும் ஜிஹாதிலே அவரை பங்கெடுக்க வைக்கிறாங்க. போரிலே கலந்து கொண்டு போரிடுகிறார் ஒரு சஹாபி, வெற்றியில அவர் ஒரு அங்கமாக திகழ்கிறார். அவர் நரகத்துக்குரியவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லாவே தெரியும். ஏன் அவர் கூட்டணியில வச்சிருக்கணும்? அப்ப அல்லாஹு ஜல்லஷானஹு யாரை கொண்டு தன்னுடைய மார்க்கத்தை என்ன செய்வான், மேலோங்க செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அவர் முஸ்லிம், அவர் நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்து விட்டாலும் அவர் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் எத்தனையோ தவறுகள் செய்தாலும் அல்லாஹு அக்பர் என்று கிப்லாவை நோக்கி நிற்கும் பொழுது அவர் தொழுகிறது யார்? இதுதான் கேள்வி. அவர் யாரை தொழுகிறார்? தன்னை படைத்த இறைவனை தொழுகிறார். அந்த தொழுகை நேரத்தில் கூட அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடலாம். அந்த தொழுகையில் அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் கூட அவருடைய காரியங்களை அல்லாஹ் மன்னித்து விடலாம். அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் நம்மளை அல்லாஹ் கேள்வி கேட்பானா? அல்லாஹ் எங்கனாச்சும் குர்ஆன்ல நீங்கள் இன்னாரை பின்பற்றி தொழாதீர்கள் இன்னாரை பின்பற்றி தொழாதீர்கள் எங்கனாச்சும் சொல்லி இருக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இமாமத்தை செஞ்சிருக்காங்க. பயணத்துல போகும்போது மாறி மாறி இவர் தான் இமாமத்து என்று தனிப்பட்ட முறையில் இல்லை. அப்ப அந்த மாதிரி இருந்த சஹாபாக்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு தவறு இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டி இவர் இந்த தவறு செய்து விட்டார், அதனால இந்த தவறு மன்னிக்கப்படும் வரை இவரை பின்பற்றி தொழாதீங்க, அப்படி ஏதாச்சும் ஹதீஸ்கள் இருக்கிறதா? தொழுகை என்று சொல்லுவது அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு இடம். தொழுகை என்பது அல்லாஹ் விதித்த கடமையை முடித்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய இடம். தவறு செய்தவனாக இருந்தால் அவன் தான் தொழுவதற்கும் தௌபா செய்வதற்கு தகுதியானவன். அப்ப தகுதியான ஒருவன் அவனுக்கு கடமையான ஒரு தொழுகையை தொழும் பொழுது அவனை பின்பற்றி தொழக்கூடாது என்று நாம சொல்றோம்னு சொன்னா நாம ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை உருவாக்குறோம். அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை நாம சொல்லும் பொழுது நாம என்ன செய்றோம்? புதுசா ஒன்றை உருவாக்குறோம்னு தான் பொருள். அப்ப நேரடியாகவோ மறைமுகமாகவோ இஜ்மா செய்தோ கியாஸ் செய்தோ இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா இதை ரொம்ப வலியுறுத்துறாங்க. தனியா பள்ளிவாசல் கட்டிட்டு வரக்கூடிய ஜாக்கிலையும் சரி தௌஹீத் ஜமாத்லையும் சரி இதை என்ன செய்யறாங்க? போகக்கூடிய இடங்கள் எல்லாம் இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழாதீங்க, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ரைட்டு. எது இணை வைத்தல்? எது இணை வைத்தல் நாம விளங்கணும் இல்லையா? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொல்றதெல்லாம் சரிதான் கேட்டா அதுவும் இணை வைத்தல் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். சூரத்து தௌபா 31வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய அறிஞர்களையும் குருமார்களையும் ரப்பாக ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி அருளுறான். அப்போ உடனே அத்தி இப்னு ஹாத்திம் நினைக்கிறேன், அத்தி இப்னு ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அதை ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த வசனத்தின் உண்மையான பொருள் தான் என்ன? அப்ப இந்த பொருள் இல்லைங்கிறார், மறுக்கிறார். அல்லாஹ் சொல்றது நேரடியா எப்படி சொல்றான்னு கேட்டா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய அறிஞர்களையும் குருமார்களையும் என்ன செய்யறாங்க? ரப்பாக ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனா இவர் உண்மையான பொருள் என்னன்னு கேட்கிறார். இந்த பொருள் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார், மறுக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய அறிஞர்களும் குருமார்களும் ஏதேனும் ஒன்றை ஹலால்னு சொன்னா அதை நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா? ஆமா ஒப்புக்கொள்வோம், அதை அடிப்படையில் வாழ்க்கை அமைச்சுக்குவோம். ஹராம்னு சொன்னா நாம் யா ரசூலுல்லாஹ்னு கூட இருக்கக்கூடிய ஆதில் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவரு அங்கிருந்து வந்தவர், கிறிஸ்தவத்திலிருந்து அல்லது யூத மதத்திலிருந்து வந்தவர், அவரு நாம் யா ரசூலுல்லாஹ்ங்கிறார். இதனைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒன்றை ஹலால் ஆக்குறதும் ஹராம் ஆக்குறதும் அல்லாஹ் தன்னுடைய கையகத்தை வச்சிருக்கக்கூடிய அமர். அதை தூக்கிக்கிட்டு இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் சொல்லக்கூடிய கூற்றை மக்கள் நம்புவார்களே, ஆனால் அவர்கள் அந்த மனிதனை என்ன செய்யறாங்க? வணங்குகின்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு தனி மனித வழிபாடு என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இமாம், அந்த இமாம் மார்க்கத்திற்கு தேவையான சட்ட திட்டங்களை தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து
பெரும்பகுதியை 50 வருஷம் வாழ்றாங்கன்னா 30 ஆண்டு காலம் ஹதீஸை சேகரிக்கிறதுக்கு, ஆய்வு செய்யறதுக்கு, அந்த ஷரிய சட்டங்களை வரிசைப்படுத்தி எழுதுறதுக்கு செலவு பண்றாரு ஒரு இமாம். இப்படி செலவு பண்ணதுக்கான கூலி அல்லாஹ் இடத்துல அவருக்கு கிடைக்க போகுது. அவர் என்ன நமக்காகவா சேகரிக்கிறாரு? தன்னுடைய மறுமைக்கு அவர் சேகரிக்கிறார். அவருடைய மறுமைக்கு அவர் சேகரிச்ச கூலி அவருக்கு கிடைக்க போகுது. இப்படி பாடுபட்டார் என்பதற்காகவே அந்த இமாமிடத்தில் எந்த தவறுமே இருக்க முடியாது, இந்த இமாமிடத்தில் எந்த தவறும் இருக்க முடியாது. தன்னை அனஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவன் அபு ஹனீஃபா இமாமிடத்தில் எந்த குறையும் இல்லை அப்படி என்று சொல்லி இவர் சொன்னதை காட்டிலும் சிறப்பாகவும் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரமாகவும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு அபு ஹனீஃபா இமாமை தான் இவன் வணங்கக்கூடியவனாக ஆயிடுறான். அப்ப இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்க அறிஞர்களை வணங்கக்கூடியவர்களாக மக்கள் போனா இது மாபெரும் இணை வைத்தல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய கபரை வணங்குவீர்களா? மாட்டேன் யார சொல்ல. அப்ப உயிரோடு இருக்கும்போது என்னை வணங்காதே, காலில் விழுந்து கும்பிட்டுமான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இன்னைக்கு பாக்குறோம் குர்ஆன் ஹதீஸ், இந்த குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்து தான் நம்ம மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு இயக்கத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கும் பொழுது என்ன ஆகுது? சமுதாய பணி என்று ஒரு இயக்கம் இருக்கிறது தமுமுக. சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பத்திரிகையில, எல்லா பத்திரிகையிலும் சீட்டிலும் இதே பிரச்சனையாகத்தான் இருக்குது. தமுமுகவுடைய நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்துச்சான். அதற்கு மேல இல்ல, தமுமுக நோட்டீஸ் மேல ஒட்டப்பட்டுருச்சு. ஜமாத் தௌஹீதுடைய என்னங்க அது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நோட்டீஸ் மேல இந்த நோட்டீஸ் ஒட்டிட்டாங்களாம். ஒரு மார்க்க அறிஞர், ஒரு பேராசிரியர். தமிழ்நாடு முஸ்லிமோட தலைவராக இருக்கிறது யாரு? ஜவாஹிருல்லா. இதுக்கு தலைவராக இருக்கிறது சைஃபுல்லா ஹஜா. துணை தலைவராக இருக்கிறவர் பி ஜைனுல் ஆப்தீன். மார்க்க அறிஞர்கள் 2 பேர் இங்க பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க மார்க்க அறிஞர்கள் கிடையாது. பேராசிரியராக இருக்கலாம், அவருக்கு உலக அறிவு அதிகமாக இருக்கலாம் ஜவாஹிருல்லாவுக்கு. இப்போ இந்த நோட்டீஸுக்கு மேல இந்த நோட்டீஸ் ஒட்டிட்டா, பிஜே ஒட்டின நோட்டீஸ்ல போய் ஜவாஹிருல்லா ஒட்டுவாரா? ஒட்டல. அவங்க இயக்கத்து நோட்டீஸ் மேல இவங்க ஒட்டிட்டாங்க. 9 ஆண்டு காலமாக ஒரு தட்டிலே சாப்பிட்டு அண்ணன் தம்பியாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரர்களை 2 பேர் தங்களுடைய சுய லாபத்துக்காக, யாருக்கு என்ன லாபங்கிறது அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு தெரியும், இந்த கூட்டத்தை 2ஆ பிரிச்சு 2 பேரையும் மோதி கொள்ளக்கூடிய பகைவர்களாக காபிர்களும் முஸ்லிம்களும் அடிச்சுக்குவாங்க, வெறி பிடிச்சு போய் அந்த அளவுக்கு வெறி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வை காரணம் காட்டி, அந்த நிகழ்வை யாரு செஞ்சாங்க அல்லாஹ்வுக்கு தெரியும். நல்ல உண்மையிலேயே ரஜினிகாந்த் படம் ஒன்று ரிலீஸ் ஆனா நோட்டீஸ் ஒட்டுவான், கமலஹாசன் ரசிகர் சாணியை பூசுவான், ரஜினி ரசிகனும் கமலஹாசன் அடிச்சுக்குவான். இதுல ரஜினியுடைய தப்பா, இது கமலஹாசனுடைய தப்பான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ரசிகர் மன்றங்களை விட கீழ்த்தரமாக போயிட்டு இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நோட்டீஸுக்கு மேல தமுமுக நோட்டீஸ் ஒருத்தன் ஒட்டினான்னு சொன்னா, இது யாரோ ஒரு மனிதன் செய்த அறியாமை. ஏன்பா ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்குது, அந்த கூட்டம் முடியல, நீ பக்கத்துல ஒட்டிட்டு போ, ஏன் அது மேல ஒட்டுற அப்படி என்று அந்த இயக்கத்தை சார்ந்தவரை அழைத்து அந்த ஒரு சகோதரனுக்கு புத்திமதி சொல்லி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆயிருக்காது. சரி, முடிஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சொல்லுகின்றார்கள் மக்களிடத்திலே. அதை எப்படி தடுக்கிறான் யூதர்கள்? லா தஸ்மவு ஹாதல் குர்ஆன், இப்படி தடுக்கிறான். ஹக்கை இப்படி தடுக்க தான் செய்வான். தடுத்துட்டு போறான். ஒருத்தர் மூடி மறைக்கிறதுனால மார்க்க மூடி போகுமா? அப்ப ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருது? இப்படி மனிதர்கள் ஒரு மனிதனை வணங்க ஆரம்பி, இது ஒரு வணக்கம் தான். ஒரு மனிதர் சொன்னா சரியா இருக்கும், அவரிடத்துல தவறே கிடையாது, தௌஹீதுன்னா அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யார்கிட்டையும் தமிழ்நாட்டில் கிடையாது, இப்படி என்று ஒரு கூட்டம் நினைக்குமையானால், அன்னைக்கு யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அறிஞர்களை இறைவனாக கருதியதற்கும் இதற்கும் என்ன பெரிய வேறுபாடு? அப்ப மனிதர்களை வணங்கக்கூடியவர்களும் இணை வைக்கத்தான் செய்கின்றார்கள். அப்ப இணை வைத்தலை 100 பிரிவாக நாம பிரிக்கலாம். எவன் ஒருவன் தாயத்தை அணிந்து கொள்ளுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எவன் ஒருவன் ஒரு மனிதனுடைய கூற்று மார்க்கத்துக்கு புறம்பாக இருந்தோம் அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் மனிதனை வணங்கக்கூடியவனாக ஆயிடுறான். இப்படி இணை வைக்கிறது என்று சொல்லுவது நாம தனித்து எதுவுமே சொல்லிட முடியாது. மூமினாக இருக்கக்கூடியவர்கள், மூமின் யாரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மூமினை கண்டுபிடிக்க முடியுமா? முஸ்லீமை தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மூமினை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம கூட ஒருத்தர் தொழுகிறார், முஸ்லீம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். மூமின்னா யாரு? அவன் நம்மளை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம கூட 5 வருஷம் தொழுகலாம். ஒரு காபிராக இருக்கக்கூடிய ஒருவன் கூட உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு முஸ்லீமாக நடித்து கொண்டு ஒரு 5 ஆண்டு காலம் நம்ம கூட இருந்துடலாம். அவன் மூமினா? அவன் மூமின் கிடையாது. ஆனால் மூமினை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப முஸ்லீம் என்று சொன்னால் நம்முடைய, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உள்ளத்தை ஊடுருவு, ஒரு அல்லாஹ் தான் நம்மளுடைய உள்ளத்துல இருந்தாதான் அவன் மூமின் முஸ்லீம்னு சொல்லல. யார் நம்முடைய தொழுகையை தொழுகிறானோ, கிப்லாவை நோக்குதான், வெறும் கிப்லாவை நோக்குறது இல்ல, தொழுகிறது. அப்ப யார் நம்ம கூட சேர்ந்து தொழுகிறாங்களோ
அவங்க முஸ்லிம். ஜமாத் தொழுகை என்பது முஸ்லிம்கள் பரஸ்பரம் இணைய வேண்டும் என்பதற்குத்தான். தொழுகை நான் வாழ்நாள் ஃபுல்லா தனியா தொழுகிறேன், அல்லாஹ் என்னை கேட்பானா என்ற ஜமாத்துக்கு போகலன்னு சொல்லி கேட்க மாட்டான். ஆனால் 25 மடங்கு நன்மையை நான் இழந்து விடுவேன். அப்ப எனக்கு இந்த நன்மை அல்லாஹ் ஏன் தர்றான்? ஜமாத்தோட போய் நீ இணையும் பொழுதுதான் பரஸ்பரம் நட்பு அதிகமாகும். ஜமாத்தை 2-4 கூறு போட்டுக்கிட்டு போனா எப்படி சமத்துவமும் சமுதாயத்துல ஒரு பரஸ்பரமும் ஏற்படும்? அப்ப ஜமாத்து தொழுகையோட நோக்கம் தெரியாதனாலதான் இவங்க இதை மசாயில் பிரச்சனையாக்கி இதை என்ன செய்றாங்க, தங்களுக்கு சாதகமாக இழுத்து கொண்டு செல்கிறார்கள். ஜமாத்துடைய நோக்கம் என்ன? ஒரு மஹல்லா என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய 10-20 ஆண்களும் அங்க இருக்கக்கூடிய பெண்களும் அவங்க ஒன்றிணைந்து தொழ வேண்டும். டெய்லி தொழுதுட்டு இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் வரலன்னு சொன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு தெரியும். உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை பார்க்க போக வேண்டும். அவர் வெளிநாடு போய்விட்டாரா அல்லது வியாபாரத்துக்கு போயிட்டாரா அல்லது இறந்து போயிட்டாரா, இருக்கிறாரா இல்லையா, இது வேற எந்த ஒரு சமுதாயத்திலாச்சும் தெரியுமா? தெரியாது. இஸ்லாமிய சமுதாயத்துல மட்டும்தான் இந்த அழகான ஒரு பரஸ்பரம் மக்கள் கூடக்கூடிய ஒரு அழகான ஜமாத்து முறை இருக்கிறது. இந்த ஜமாத்துக்கு ஒரு மனிதன் பாவியாக இருக்கலாம், ஒரு மனிதன் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கலாம், ஒருத்தன் திருடனாக இருக்கலாம், தண்ணி அடிக்க, இதெல்லாம் இருக்கும். மனிதர்கள் என்று சொன்னால் பலவிதமாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு உபதேசம் வாரத்துக்கு ஒரு முறை சொல்றது ஜும்மா இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நீங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லி அவனை திருத்துவதற்கு உங்களுக்கும் கடமை இருக்குது. பல்லி வண்ணி வலு வாயா, இதை விட்டுட்டு நீ என் கூட தொழாத, நான் உன் கூட தொழ மாட்டேன்னு சொன்னா அவன் ஒரு மார்க்கம், இவன் ஒரு மார்க்கம். அப்போ பிரிவதற்கு யாருக்கு ஆதாரம் இருக்கிறதோ, ஆதாரம் இருந்து பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்க ஹக்கத்துல இருக்கிறாங்க. ஆதாரம் இல்லாம பிரிஞ்சு போனா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அதே நிலைதான். ஒரு செயலை ஒருவன் மார்க்கம் என்று நினைத்து கொண்டு செய்வான், ஆனா மார்க்கத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த செயலின் மூலம் அவன் தன்னை அறியாமலே என்ன செய்வான்னு கேட்டா இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவான். எப்படி வெளியே செல்றான்? ஒரு வெண்ணெயில் இருந்து ஒரு முடி பிரிகிற மாதிரி. வெண்ணெயில ஒரு முடி இருக்குது, தலைமுடி இருக்குது பாருங்க, வெண்ணெயில சிக்கிச்சு. இதை இழுத்தீங்கன்னா வெண்ணெய்க்கும் நோகாது, முடிக்கும் நோகாது. அந்த மாதிரி இதுதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம் சொல்லி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்யக்கூடிய ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போறான். போறது அவனுக்கும் தெரியாது, முஸ்லிம் ஜமாத்துக்கும் தெரியாது. அப்படியே இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மாதிரி நமக்கு ஒரு கொள்கை, நாம ஒரு கொள்கையை வச்சிருக்கிறோம். இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாம என்ன செய்யறோம், செயல்படுகிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கொள்கை எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொள்கை இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. அது என்ன? அதான் இஸ்லாம். இஸ்லாமே ஒரு கொள்கை, இஸ்லாமே ஒரு இயக்கம், இஸ்லாமே பேர் இயக்கம். நமக்கு எல்லாம் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த இதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மளால சொல்ல முடியும். நம்மளால என்ன செய்ய முடியல? எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த அவசியமோ அந்த சந்தர்ப்பமோ நமக்கு கிடைக்கல. அதனால ஜிஹாத் என்ற ஒரு இயக்கத்தை நம்மால் காண முடியவில்லை. ஜக்காத்தை வசூலிச்சு முறையாக செலவு செய்யணும், அந்த ஆட்சி அதிகாரம் நம்முடைய கையில் இல்லை, அதுவும் நம்மளால செய்ய முடியல. அப்ப நம்மளால என்ன சொல்ல, குறைந்தபட்சம் என்ன செய்ய முடியுது? குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இருக்கக்கூடிய மார்க்கத்தை எடுத்து பிறருக்கு சொல்ல முடியுது. இப்படி சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் பிறருக்கு எத்தி வைப்பதற்காக, அவர்கள் தொடர்பு கொள்வதற்காக அதுக்கு ஒரு பேரை வைக்கிறோம்னு சொன்னா, ஒரு மனிதன் அணியக்கூடிய சட்டை மாதிரி. ஒரு மனிதன் அணியக்கூடிய சட்டை அந்த கழட்டி வச்சுட்டா அதுக்குள்ளார மனுஷன் இருக்கா நம்ம நினைப்போமா? இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இயக்கத்திற்கென்று ஒரு கொள்கை, இந்த இயக்கத்துக்கென்று ஒரு கொள்கை, ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கொள்கைன்னு சொன்னா அப்ப இஸ்லாமிய கொள்கை எங்கே போச்சு? அப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடியதே உங்களுக்கு இணைந்து வாழுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரே மார்க்கம். இதுல இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றாது, இஞ்சி வைக்கிற இமாமை பின்பற்றாது என்று சொல்லி எல்லாம் ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னா வரும். சைத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 1400 வருஷமா யாருமே சொல்லல, இப்பயும் சொல்றாங்கன்னு நாம சொல்ல மாட்டோம். 1400 வருஷமா சொல்லுங்க, மார்க்க அடிப்படையில சொல்லுங்க, அதை ஆதாரத்தோட சொல்லுங்க. அப்போ ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் என்று தனியாக யாருமே இல்லை. யாருமே இமாமாக இன்று நின்று தொலை வைக்கலாம். இப்படி தொலை வைக்கக்கூடிய ஒருவர் இணை வைப்பாரே ஆனால் அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரியவர். அவருக்கு முதலாக நாம உபதேசம் செய்ய வேண்டும். நாம என்ன செய்யணும்? நீங்க பாருங்க, இஸ்லாத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க, 4 பேருக்கு தொலை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மார்க் அறிவு இருக்கிறது, குர்ஆனை ஓதுறீங்க, இதோ பாருங்க அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த உபதேசத்தை அவருக்கு சொல்ல வேண்டியது, 1க்கு 10 தடவை சொல்ல வேண்டியது. எந்த குர்ஆனை நம்பி எந்த இறைவனை தொழக்கூடிய ஒருவர் அதற்கு மாற்றமாக செயல்படுவாரா? நிச்சயமாக விரும்பி செயல்பட மாட்டார். ஷைத்தான் வழி கெடுக்கிறான். அப்ப ஷைத்தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் போய் என்ன செய்யறாங்க, தர்காவுல போய் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல் நினைச்சா செய்யறாங்க? நிச்சயமாக கிடையாது.
இதுவும் அல்லாஹுக்கு உவப்பான ஒரு செயல் என்று மார்க்க அறிஞர்களால் அது விளக்கப்பட்ட காரணத்தால் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இல்லாத அளவுக்கு ஒரு 10% முஸ்லீம்கள் தர்கா பக்கம் போகாம இருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து ஞானோதயம் வந்துச்சு? தனியா வகி வந்துச்சா? குர்ஆனுடைய வசனங்கள் விளக்கப்பட்டது, அவங்க விளங்குனாங்க, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான். அப்ப இதே மாதிரி நாம இன்னும் கடுமையான உழைப்பு செய்யும் பொழுது 10% 20 ஆகும், 20 30 ஆகும், அல்லாஹ் நானா 100க்கு 100 கூட ஆகலாம். அப்போ நாம உபதேசிப்பதன் மூலம் தான் நாம பிறரை இணை வைக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து காப்பாற்ற முடியும். இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து அங்க வரலன்னு சொன்னா ஏன் அவனை நீ வெளில கொண்டு வரன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் நீ சொன்னாயா? நீ அவர் பின்னால நின்று தொழுகிற, அவருக்கு கூட நின்று தொழுகிற, பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறாரு, அவர் எனக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார், அவருக்கு பாவம் என்றது தெரியுமோ இல்லையோ உனக்கு தெரியும். அப்ப உனக்கு தெரிஞ்சது நீயே சொல்லல என்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கேட்பான். அதனால மூமின் என்று சொல்லுவதுதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. முஸ்லீம் என்பது செயல்களின் உருவம். தொழுகிறான், நோம்பு நோக்குறான், அவன் இந்த பேரை வச்சிருக்கிறான், இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், இதை வைத்துதான் நாங்கள் முஸ்லீம்களை இனங்காண முடியும். இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் பிரிந்து செல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதுவும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய செயலிலே பிரிந்து செல்வார்களே ஆனால் இதற்கு நாம விவாதம் பண்ண முடியாது. இதற்கு வாத திறமையை கொண்டு வேறு சில விஷயங்களை சொல்லி விளக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடியவர்கள் பதில் சொல்ல தயாராக தங்களை ஆக்கிக் கொள்ளணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சுருக்கமாக நம்ம சொல்றது அதான் சொல்ல முடியும். அல்லாஹ்கிட்ட அவங்க பதில் சொல்லிட்டு போகட்டும். அதே மாதிரி அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி நமக்கு கசர் தொழுகையை பற்றி. ஆமா, அந்த கேள்வி மீது இருக்கு இல்லையா, அல்லாஹ் மறந்துட்டேன். அப்போ உங்களில் ஒருவர் இமாமத் செய்யப்படும் என்பதுதான் நபிமொழி. ஷிர்க்கு வைப்பவர் நம்மில் ஒருவரா? மூமின்கள் அல்லாதவர்களை தலைவர்களாக ஏற்கக்கூடாது என்பது குர்ஆனில் இறைவனிட்டுள்ள கட்டளை. தலைமைகளில் எல்லாம் முதன்மையானது தொழுகை தலைமை. அதில் எப்படி நிரந்தர நரக குற்றமான ஷிர்க் வைப்பவரை தலைவராக ஏற்க முடியும்? இந்த கருத்து சொல்லியாச்சு. அதற்கு பிறகு நாம் நோக்கும் கிப்லாவை நோக்கி ராமராவும் தான் தொழுதார், அவரை பின்பற்ற முடியுமா? கருணாநிதிக்கும் மதுரை ஆதீனத்துக்கும் தான் குர்ஆனில் சில வசனங்கள் தெரியும். குர்ஆன் ஓத தெரிந்தவர் என்பதால் அவர்களை இமாமத்து செய்ய விடுவீர்களா என்று தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர் ஒருவர் கேட்கிறார். தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர் ஒருவர் கேட்கிறாராம். நம்ம சொன்ன அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? யார் நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி நாம் அறுத்ததை உண்ணுகிறாரோ அவர் முஸ்லிம். தொழ வைக்கிறதுக்கான தகுதியை குர்ஆனுடைய வசனங்கள் ஓத தெரிந்திருக்கணும். இதெல்லாம் யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் நமக்கு கற்றுக் கொடுக்க வந்தவர் இல்லையா? அதற்கு முன்னால இந்த வணக்கம் முஸ்லிம் நம்ம கிட்ட யார்ட்டும் இருந்ததில்லை. முஸ்லிம்களாக மக்கள் இருக்கல. மக்காவில் யாருமே அல்லாஹ்வை தூய உள்ளத்தோடு வணங்கக்கூடியவனா யாருமே இல்லை. ஆபத்துக்கு மட்டும் அல்லாஹ்னு வார்த்தையை சொல்லக்கூடியவனா தான் இருந்தான். அப்போ இந்த வணக்க வழிபாடுகள்லாம் கற்றுக் கொடுக்க வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு சில முறையையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபிலாவை நோக்குறவெல்லாம் முஸ்லீம்னு சொன்னா என்டி ராமராவும் தான் நம்முடைய கிபிலாவை, அவர் எல்லா மதத்தையும் சமமாக சொல்லி முஸ்லீம்களுடைய கிபிலாவை முன்னோக்குறார். அப்ப முஸ்லீம்களுடைய கிபிலாவை முன்னோக்கக்கூடிய ராமராவை பின்பற்றி தொழலாமா என்று சொன்னா, இது கிபிலா நம்முடைய கிபிலாவை முன்னோக்குற முஸ்லீம்னு சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கிபிலாவை முன்னோக்கி மேற்கு புறம் திரும்பி நிக்கிறவெல்லாம் முஸ்லீம் கிடையாது. மேற்கு புறம் திரும்பி நிக்கிறான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இப்படி திரும்பி நிக்கிறான்னா அவன் முஸ்லீமா? கிபிலாவை நோக்குதல் என்று சொன்னால் இறைவனை தொழுதல் என்று பொருள். அப்ப இறைவனை ஒருவன் தொழுவானேயானால் என்டி ராமராவே என்ன சொல்றாரு? நான் அல்லாஹ்வை தொழுகிறேன் அப்படின்ட்டு ஒரு செஞ்சுட்டு என்ன செய்யறாரு? நின்று தொழுகிறாரு. பின்னால் நின்று தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாதா? ஒரு யூதனோ கிறிஸ்தவனோ யாரோ அவன் சொல்றான் நான் அல்லாஹ்வை தான் தொழுகிறேன்னு சொல்லிட்டு தொழுதா அது அல்லாஹ் நாடுனா ஏற்றுக்குவான். அல்லாஹ் அவனை ஏற்றுக்காட்டி நம்முடைய தொழுகை நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க. அந்த ஹதீஸ் 694 சொல்லுது, உங்களுக்கு இமாமத்தை செய்யக்கூடியவர் குர்ஆனுடைய வசனங்கள் தெரிந்தவராக இருக்கணும், குர்ஆன் ஓத தெரியணும். மதுரை ஆதீனத்துக்கு ஒரு சில வசனங்கள் தெரியும், தொழக்கூடிய முறை தெரியுமா? அவர் தொழக்கூடிய முறையும் தெரிந்து கொண்டு நான் படைத்த இறைவனை தொழுகிறேன் அப்படி என்று சொல்லுவாரே, ஆனால் அவரையும் பின்பற்றி தொழக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. மார்க்கத்தில் எங்கேயுமே அவர் நேற்று தான் மதுரை ஆதீனம், உங்களுடைய இறைவனை என்னுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எப்படி தொழுன்னு எனக்கு முறையை கத்துத்தாங்க அப்படிங்கிறார். குர்ஆனுடைய வசனம் தானே தெரியும், தொழக்கூடிய முறையை தெரியாது. அந்த முறையை நாம கற்றுக் கொடுக்கிறோம். அதை அவர் கற்றுக்கொண்டு நான் தொலை வைக்கட்டுமாங்கிறாரு. முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? மதுரை ஆதீனம் வர்றாரு, நல்லது கருணாநிதி வர்றாரு, அல்லாஹ் நான் ரெண்டுல ஒருத்தர் வரவும் செய்யலாம், 2 பேரும் வரவும் செய்யலாம். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி எனக்கு குர்ஆனுடைய வசனங்கள் தெரியும், ஆனா எப்படி தக்பீர் கட்டுறதுன்னு தெரியாது,
எப்படி ருக்கு செய்யறதுன்னு தெரியாது, சொல்லிக் கொடுங்கிறாரு. நீங்க உட்காந்து ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இப்ப நான் தொலை வைக்கிறேன், என் கூட என்ன தொழுகிறீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்றது? உன் கூட எல்லாம் தொழ மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அது சொல்றதுக்கு மார்க்கத்துல என்ன ஆதாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்கிடுங்க, ஞாபகம் வச்சு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்லக்கூடியவர்களை சொல்றாங்க, நீங்க வெட்ட போறீங்க, அவன் காஃபிரு, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறான். இது எதுக்கு சொல்றான்? அவன் உண்மையிலே அறிவை கொண்டு பத தப்பிக்கிறது சொல்றான், வெட்டிடா. 100 பேர் தப்பிக்கிறதுக்கு சொல்றான், வெட்டிட்டீங்க. ஒருத்தன் உண்மையிலே சொன்னான், வெட்டிட்ட, நீ காஃபிர. ஒரு மூமினை கொலை செய்யறவன் யாரு? காஃபிர். அப்ப இந்த உள்ளங்களை ஊடுருவக்கூடிய வேலை எல்லாம் வகி வந்ததாங்க சாத்தியம். இப்ப கேளுங்க, நம்ம கேட்டீங்களா? ஆமா, அது எந்த உங்களு? அது எந்த சார்? ரைட், கரெக்ட். அதாவது 10 பேர் இருந்தா ஒரு இடத்துல சிறந்தவர்னு சொன்னா என்ன சிறந்தவர்? எதில் சிறந்தவர்? பணக்காரரா? இல்ல இல்ல இல்ல, நான் சொன்னது என்னன்னு கேட்டா, NT ராமராவ் தொழுகையை கற்றுக் கொடுங்கள்னு சொல்றார். கற்றுக்கொண்டு நான் தொழுகிறேன், என் கூட தொழுகுன்னு சொல்றார். தொழுவீங்களா தொழ மாட்டீங்களா? நீங்க தொழ மாட்டீங்க. என்ன காரணத்தினால தொழ மாட்டீங்க? இருங்க, உங்களுக்கு சிறந்தவர் இருக்கு, நான் ஹதீஸ் வர்றேன். உங்களில் சிறந்தவர் எதில் சிறந்தவர்? எப்ப நடக்கணும்? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு தொகர் நேரம், நீ மார்க்கப்படி நடந்துட்டா. ஆமாங்க, அதாவது இருங்க இருங்க இருங்க, இஸ்லாம் என்பது என்ன? இஸ்லாம் சொன்னா இறைவனுக்கு கட்டுப்படுதல். இறைவனுக்கு கட்டுப்படுதல ஃபர்ஸ்ட் தொழுகை. உங்களில் சிறந்தவர் என்று சொல்றாங்களே, அது என்ன சிறப்புன்னு நான் கேக்குறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லி தான் வர்றாங்க. இஸ்லாத்துல சிறந்தவர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அது என்ன சிறப்பு சொல்றாங்க? முஸ்லிமா இருக்கிறது என்ன செய்யணும்? தொழுகணும். முஸ்லிமா இருக்கிறது தாங்க தொழுகணும். அதாவது இல்லைங்க, பேருக்கு நின்று தொழுகிறான் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் இறைவனை தொழுகிறேன் அப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இஸ்லாத்துக்கு வந்தவங்க இன்னும் சொல்ல போனா, இந்த ஹதீஸை நம்ம இப்படி பேசுறோம் இல்லையா, இதுக்கு முன்னால கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இது ஒரு அறிஞனுடைய கூற்றை நாம் ஆய்வு செய்யல. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு, கிப்லாவை ஒருவர் முன்னோக்கி தொழுகிறார் என்று சொன்னால் அவர் இறைவனைத்தான் தொழ முடியும். இறைவனை தொழாமல் அவர் தொழுகிறேன் என்று பொய் சொன்னாலும் உள்ளத்தை ஊடுருவக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லைங்கிறதுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா வெட்டாதேன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை நான் சொல்றேன். அப்போ நாமளாவது ஒன்னு கற்பனை பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, உங்களில் சிறந்தவர் ரசூலுல்லாஹ் எப்ப சொல்றாங்க? பொதுவா சொன்னாங்களா? சிறந்தவருக்கு என்ன அர்த்தம் ஏதாவது சொன்னாங்களா? நாங்கள் சம வயது உடைய இளைஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மார்க்கம் பயில சென்றோம். மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர் தான் அறிவிக்கிறார். அங்கே சென்று சுமார் 20 நாட்கள் தங்கினோம், மார்க்கத்தை பயின்றோம். பிறகு வீடு திரும்ப நாங்க நினைச்சதை அறிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போங்க. இப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, உங்களில் பெரியவர் வயது முதிர்ந்தவர் என்ன செய்யட்டும்? இமாமத்து செய்யட்டும் சொல்றாரு. சிறந்தவர்னு சொல்லல. இதுவும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இமாமத்து செய்யக்கூடிய தகுதி என்று வரும் பொழுது 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதில் குர்ஆனை ஓத தெரிந்தவர், சுன்னத்தான நடைமுறையை அறிந்தவர், அதை செயல்படுத்தணும். இப்படி தகுதி சரி சமமாக இருந்த அந்த 20 பேருக்கு சமமான தகுதியா ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. ஏன்னா 20 பேரும் ஒரே காலகட்டத்தில் ஒரே மாதிரியான பாடத்தை பயில்றாங்க. இப்படி பாடம் பயின்ற ஒரு கூட்டத்துல சின்னதா இருக்கிற ஒரு இமாமத்து பண்ணும் பொழுது ஈகோ பிரச்சனை வரும் லேசா. அந்த ஈகோ பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் உங்களில் பெரியவர் இமாமத்து செய்யட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிறந்தவர் என்று சொல்லல. ஏன்னா சிறப்பு தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இதுல சிறந்தவர் யார் சொல்லுங்க? NT ராமராவ் விட்டுருவோம், மதுரை ஆதினத்தை விட்டுருவோம், கருணாநிதியை விட்டுருவோம். அவங்க வரட்டும், இஸ்லாத்துக்கு நம்ம விடுறது இல்ல, அவங்க வரட்டும் இன்ஷா அல்லாஹ். இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சபையில உங்ககிட்ட நான் கேட்கிறேன், விவாதம் பண்ணல, நான் விளக்குறேன். யாரு சிறந்தவருங்க? சிறந்தவங்க எல்லாம் கையை தூக்குங்க. யாருமே சிறந்தவர் இல்லையா? கையை தூக்குனா எல்லாரும் தூக்குவோம். அப்ப சிறந்தவர் நம்ம சொல்ல முடியாது யாரையும். சிறந்தவர் எனக்கு நான் சிறந்தவன், உங்களுக்கு நீங்கள் சிறந்தவர்கள். வெளிப்படையில இங்க இருந்த சிறந்தவர் யாரும் சொல்லுங்க. இல்ல இப்ப இது அடுத்த கேள்வி. இல்ல இப்ப நீங்க கேக்குறது அடுத்த கேள்வி. இப்ப சிறந்தவர்ங்கிறது அந்த விளங்கிட்டீங்களா?
இல்ல இல்ல அப்படி நான் சொல்லலையே, சிறந்தவர் பின்னாடி தொழணும் நீங்க தான் சொல்றீங்க. இல்லையே சிறந்தவர் இல்லையே, உங்களில் பெரியவர் வயதில் சிறந்தவர்னு சொல்லலையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஹதீஸ் இருக்கு? அந்த மாலிக்குல அந்த 20 பேர் உங்களில் பெரியவர், அந்த ஹதீஸ் ஏன் இருக்கு? ஆதாரபூர்வமா இருக்கு. உங்களில் பெரியவர், அதுவும் என்னன்னு கேட்டா அந்த அதோட முடிஞ்சு போச்சு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் ஒரே மாதிரியான கல்வியை பயின்றவர்கள். அப்ப ரசூல்லா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரியும், எல்லாருக்கும் ருக்கு செய்யறதுக்கு சஜிதா செய்யறதுக்கு எல்லாமே தெரியும். இப்ப இமாமத்து பொறுப்பை யாருக்கு கொடுக்கறது அப்படி ரசூல்லா சொல்றாங்க. நீங்க அதுவும் போகக்கூடிய அந்த வழி வரைக்கும் தான். இவங்க திரும்பி வீடு ஊர் திரும்புறாங்களே அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க எப்படி தொழுதுட்டு போவாங்க? பள்ளிவாசல் தான், பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு போங்க. உங்களில் பெரியவர், அதுவும் தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், உங்களில் பெரியவர் இமாமத்து செய்யட்டும். அது அழகாக தெளிவாக அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு புகாரில இந்த மாதிரி சொல்லப்பட்டு இன்னொரு ஹதீஸ்ல கூட அந்த இடத்துல அந்த இடத்துல வருது, சல்லு கமா ராய்த்து மூனி சல்லி, நீங்க தொழுகிறது எப்படி தொழுன்னு கேட்டா நான் எப்படி தொழுதுன்னு அது மாதிரி தான் நீங்க தொழுவணும் என்ற ஹதீஸும் அதுல சார்ந்த ஒரு ஹதீஸ் தான். இப்ப சொல்லுங்க, நீங்க சிறந்தவர்னு கிடையாது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க பாத்தீங்களா, மாலிக் பின் ஹுவைரிஸ் சரிக்கல சிறந்தவர்னு கிடையாது. சிறந்தவர்னு சொன்னதாவே வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு. சிறந்தவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இந்த அவையில கண்டுபிடிங்க. இந்த அவையில யாரு சிறந்தவர்? ராஜா சொல்லுங்க. சிறந்தது கண்டுபிடிக்க முடியாதுமா. தவறான மொழிபெயர்ப்பு யாராச்சும் போட்டிருப்பாங்க, அதை வச்சுட்டு நம்ம சொல்லவே கூடாது. தொழுகை என்பது என்ன? முதல்ல அல்லாஹ்விடத்தில் நாம என்ன செய்றோம்? நம்முடைய கடமையை நிறைவேற்றி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடுகின்றோம். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தொலை வரவே மாட்டார். அது முதல்ல வச்சுங்க. வந்தா விடக்கூடாது. அது ரைட்டு நீங்க சொல்றது. மதுரை ஆதீனம் நான் இஸ்லாத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் தொழுவேன் அப்படின்னு சொன்னா நீ தொழுதுட்டு போ. ஏத்துக்காம தொழுதாலும் ஏத்துட்டு அல்லாஹ் சொல்லிட்டு போ. ஆனா எங்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய தகுதியை நாங்க தரமாட்டோம். எங்களுக்கு இமாமத் செய்யக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், தொழுகிறேன், அந்த முதல் நாளே என்னை பின்பற்றி தொழுகிறான்னு கேட்கிறான்னு வச்சுங்க. நான் பின்பற்றி தொழுவேன். ஏனென்றால் சிறந்தவர் என்று ஒரு ஹதீஸ் இருக்குமே, ஆனால் என்னை காட்டிலும் அவர் சிறந்தவர். ஏனென்றால் நான் முஸ்லீமாக இருந்து கொண்டே என்னுடைய பாவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன். மதுரை ஆதீனம் இஸ்லாத்துக்கு வருவாரே ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அடுத்த செகண்ட் அவருடைய எல்லா பாவம் அல்லாஹ் மன்னிச்சிடறான். அவர் சிறந்தவரா நான் சிறந்தவனா? சிறந்தவர் ஹதீஸ் இருந்தாலும் அவர் தான் சிறந்தவர். ஹதீஸ் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல, நான் மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சொல்லிடலாம் இந்த ஆயத்து இல்லைன்னு சொல்லி. ஆனா ஹதீஸுகளை சொல்ல முடியாது. ஏராளமான ஹதீஸுகள் இருக்குது. அதுல முழுசும் நம்ம இந்த ஹதீஸ் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்ல முடியாது. அப்படி இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருந்தாலும் என்.டி. ராமராவ் இஸ்லாத்தை ஏற்று தொலை வந்தாலும், சகோதரர் கருணாநிதி இஸ்லாத்தை ஏற்று தொலை வந்தாலும் என்னை காட்டிலும் அவர் சிறந்தவர். அவருக்கு 4 ஆயத்து தெரிஞ்சதுன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்ற அவரை தொலை வச்சு நான் பின்னால் தொழுவேன். அப்படிதான் இஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. அபூபக்கர் சித்திக் பின்னால் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அபூபக்கர் சித்திக்காரு ரசூலுல்லாஹ் சிறந்தவர். இதுல மாட்டு கருத்து இருக்கா? உலகத்துல யாருக்கும் மாட்டு கருத்து கிடையாது. அப்ப சிறந்தவர் என்று அதை விளங்கக்கூடாது. வேற கேள்விகள் நீங்க கேளுங்க. கேளுங்க, சொல்லுங்க. ரொம்ப நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. அதோட தீமைகள்லாம் ரொம்ப பெரிய நீங்க சாதாரணமா சொல்லிருங்க. வரதட்சணை அதை தான் நம்ம தவிர்க்கணும். கல்யாணத்துல கலாறு, வரதட்சணை தான் கலாகணும். ஸோ வரதட்சணை நம்ம வேண்டாம இருக்கணும். ஆனா அந்த போய் கலந்துடலாம் அப்படின்னு. அதாவது அன்னைக்கு வரதட்சணை வாங்கக்கூடிய விருந்துல கலந்துக்கலாமாங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லும் பொழுது வரதட்சணையை ஒரு சாதாரண செயலாக சொன்ன மாதிரி சகோதரர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. வரதட்சணை என்ற தலைப்புல பேசின கேஸ் கேட்டிருக்கீங்களா நீங்க? அதான் சொல்றேன், அதை கேட்டீங்களா? வரதட்சணை ஒரு கொடுமை என்றும், வரதட்சணை ஒரு அட்வான்ஸ் ஜீவனாம்சமா என்று சொல்லியும், வரதட்சணையால ஏற்படக்கூடிய பெண்களுக்கு கல்வி கிடைக்காம போனதையும் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வரிசைக்கிரகமாக பட்டியலிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றோம். அன்னைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லும் பொழுது அதை நாம விளக்கணுமே, ஆனால் இந்த பதில் சொல்றதுக்கு நேரம் பத்தாது. வரதட்சணை கொடுமையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா 1 மணி நேரம் சொல்லலாம். அப்ப அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. வரதட்சணை சாதாரணமாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஒரு மனிதன் கொள்ளையடிக்கிறான் அல்லது திருடுறான், அநியாயம் பண்றான் ஒரு ஊர்ல. அந்த ஊரு நாகூர்னு வச்சுக்கோங்க. அந்த கொள்ளையடிக்கக்கூடியவனை அல்லது அநியாயம் பண்ணக்கூடியவனை பிடிக்கிறதுக்கு நாங்க போறோம். அப்போ இந்த மாதிரி தர்காவில் ரொம்ப அநியாயம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சொல்றாரு, அது இருக்கட்டுங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி நான் போறேன்.
அப்படின்னா இணை வைத்தல நான் எளிமையா கருதிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இணை வைத்தல எளிமையாக, அதை விட ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். அது இப்போ உடனே செய்ய வேண்டியது. அப்படித்தான் நாம் அதை விளங்கணும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னது அந்த விருந்தில் கலந்து கொள்ளலாமா கூடாதா, இதுதான். வரதட்சணை எவ்வளவு கொடுமை வச்சுக்குங்க, கொலையை விடக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. கொலைக்காரன் வீட்டுல சாப்பிடலாமா? நம்ம வீட்டுல உள்ள ஒருவரை கொன்று விட்டாலும் 3 நாளுக்கு பிறகு அவனை பார்த்தா சலாம் சொல்லிதான் ஆகணும். அவனை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் நம்ம உரிமை அல்லாஹ் கையில கொடுத்திருக்கிறான். அப்போ கொலையை விட அது கொடியதுன்னு சொல்லிட முடியாது. இப்படி சொல்றதுனால வரதட்சணை வாங்குங்கன்னு அர்த்தம் கிடையாது. வரதட்சணை என்பது ஒரு பாவமான செயல். இதை யாராச்சும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. வரதட்சணை என்று அல்லாஹ் மகரை கொடுக்க சொல்லக்கூடிய இடத்துல கொடுக்காட்டியும் பரவாயில்ல, பதிலாக வாங்குறான். அப்ப இது என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு இவ்வளவுதான் இவங்க கண்ணியம் கொடுக்குறான். அப்ப இது அவன் அறிந்தோ அறியாமலே இவன் செய்யக்கூடிய ஒரு தவறு. இந்த தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டும். எப்படி சுட்டி காட்ட வேண்டும்? எப்படி தொழாதவர்களுக்கு தொழு என்று சுட்டி காட்டுகிறோமோ, ஜக்காத்து கொடுக்காதவனுக்கு ஜக்காத்து கொடு என்று சுட்டி காட்டுகிறோமோ, நோன்பு வைக்காதவர்களுக்கு நோன்பு வை என்று சொல்லி கொடுக்கிறோமோ, வசதி இருந்து ஹஜ்ஜுக்கு போகாத ஹஜ்ஜு போன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இதுவும் உபதேசிக்க வேண்டிய ஒன்று. இப்ப என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு தொழாமல் இருக்கின்றார். எத்தனை பேர் தாடி வைக்காம இருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ தாடியை வலியுறுத்தி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தாடி வைக்காம இருக்கு. தாடி வைக்காதவங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானதுதான் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். ஆயத்தா இல்ல, மையா சில்லாஹ வ ரசூல பக்கத்து தல்லதலாலம் பைதா. எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கு மாறு செய்கிறானோ அவன் பாரதூரமான வழிகேட்டில் இருக்கிறான். ஆகவே தாடி வைக்காதவர்கள் எல்லாம் பாரதூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அழைத்தால் அவருடைய வீட்டுக்கு விருந்து செல்லாதீர்கள். நவுது பில்லாஹி சொல்ல முடியுமா? இப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம விருந்து போகக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்காங்களா? தடுத்திருந்தா போகக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் உங்களை பற்றி தான் உங்ககிட்ட கேள்வி கேட்பான், என்னை பற்றி என்கிட்ட கேள்வி. அப்ப ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு கேட்டா, மறுமை நாள்னு ஒண்ணு இருக்குது, விசாரணை என்று இருக்கிறது. அந்த விசாரணையில நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம தான் பதில் சொல்லணும். நான் போய் ஆக்கத்துல நிக்கும் பொழுது வரதட்சணை வாங்கின வீட்டுல ஏன் சாப்பிட்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா? இல்ல அல்லாஹ் கேட்பானா? மதுனா இல்லைங்க, தீமைன்னு சொன்னா உலகத்துல பல்வேறு தீமைகள் இருக்குது. நம்ம கேள்வி கேட்கப்படுவோமா? சரி, இல்ல இல்ல நம்ம அங்கீகாரம் கொடுத்தா நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு இஸ்லாத்துல என்ன அதிகாரம் இருக்கு? ஐயா, வரதட்சணை வாங்கி அவன் நடத்துறான் அப்படின்னு சொன்னா திருமணம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, சுன்னத்து இல்லையா? இந்த திருமண விருந்தில் தான் நீங்க கலந்துக்கிறீங்க. வரதட்சணை வாங்கினது அவன், நீங்க வாங்க சொன்னீங்களா? ஐயா, வரதட்சணை ஏங்க வட்டி வாங்கலாமா? வட்டிக்கு பஸ் வாங்கலாமா? பஸ் வாங்கி விடலாமா? அதுலயே ஏறி போறீங்க. என்ன நிர்பந்தம்? நிர்பந்தம் எப்படி சொல்ல முடியும்? ஏன் நம்ம நடந்து கூட போலாமே, வேற பஸ்ல வட்டி வாங்காத பஸ்ல போலாம், நிதி உதவி ஸ்டேட் பேங்க் போடாத பஸ்ல போலாம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வெறுப்பது நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம சொல்ற நினைச்சுக்காதீங்க. நீங்க 1 மணி நேரம் விவாதம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். இது நல்லது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அதிகமான கேள்வி கேட்டு அழிந்து போன சமுதாயம் இருக்குது. ஏன்னு கேட்டா, இல்ல இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நீங்க வரதட்சணை என்று கொடுமைங்கிறீங்க, நானும் கொடுமைங்கிறேன். 2 பேரும் ஒன்னதான் சொல்றோம். நீங்களும் வரதட்சணை கொடுமைங்கிறீங்க, நானும் கொடுமைங்கிறேன். ஆனால் தவறாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. வரதட்சணை வாங்குற வீட்டுல போய் சாப்பிடாத. நான் சொல்றது சாப்பாடு தான். வரதட்சணை வாங்குற வீட்டுல போய் சாப்பிட்டா அல்லாஹ் என்ன கேட்பானா? கேட்பானா நான் சாப்பிட மாட்டேன், கேட்பானா கேட்க மாட்டான். இதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். கொலை இருக்குல்ல, சரி, உலகத்துல எந்த கொலை இருந்தாலும் சரி, யாரோடைய மகனுக்கு ஒரு பங்கு போய் சேருவாங்க. ஆமா, அது எப்படி போய் சேரும்? எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்டா, தீமையை துவக்கி வைத்தான். ஆமா, இந்த வரதட்சணையால உலக லெவல்ல ரொம்ப பெரிய பாதிப்பு நடந்துச்சு. அப்படி இருந்தும் இவன் வரதட்சணை வாங்குறான். அதுல போய் நம்ம கலந்துக்கிட்டா வாங்கினது தான் சேரும். கொலை செஞ்சவனுக்கு சேர மாதிரி வாங்கினவனுக்கு சேரும். நம்மள்ட்ட கலந்துக்கிறோமா இல்லையா? இல்லைங்க, நம்ம எதுலங்க வரதட்சணை கலந்துக்கிறீங்க, திருமணத்தை கலந்துக்கிறீங்களா? வரதட்சணை வாங்கி தான் திருமணம் நடத்துறான். வரதட்சணை வாங்குதல் என்பது அவன் செய்யற தாடி வைக்காம ஒருத்தர் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்றான். அப்ப தாடி வைக்காத அல்லாஹ்வுக்கு மாறா இல்லையா? இந்த தாடி மீசையை மலிக்கிறான், தாடியை மலிக்கிறான், யூதருக்கு மாறு செய்யுங்கள், தாடி வைங்களுங்கிறாங்க. அப்ப யூதன் போலவே செஞ்சா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்க கூட சேரலாமா? நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்க சலாம் சொல்லலாமா? தப்பு. தப்பு. ஏன்னா நீங்க முஸ்லிமா இல்லையா தாடி வைக்காட்டி?
தாடி வைக்காத முஸ்லீமா இல்லையா? இல்ல, ஒரு கேள்விக்கு இல்லாம சரி சரின்னு வேற எதுவும் போகாதீங்க. ஒண்ணு கிளியர் பண்ணுங்க. முதல்ல தாடி வைக்காம ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அவர் முஸ்லீமா இல்லையா? முஸ்லீம் தான். முஸ்லீமுக்கு சலாம் சொல்லணுமா இல்லையா? இல்ல இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தாடி வைக்கலன்னு சொல்லிட்டு நான் என்னோட நண்பன் வந்து பேசாம இருக்கேன், தப்பு கிடையாது. அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல. நீங்க ஏதாவது புதுசா மார்க்கம் வச்சுனா ஒரு ஹதீஸ் அடிப்படை சொல்லுங்க. எப்படின்னா ஒரு நபித்தோழர் வந்து தன்னுடைய மகன் வந்து கல்லை வச்சு விளையாடிட்டு இருக்கான். சரி, கல்லை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த நபித்தோழர் தன் மகன் சொல்றாங்க, இதை வந்து நான் நபிகள் நாயகம் வெறுத்திருக்காங்க, செய்யாத அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த பையன் வந்து விளையாடிட்டு இருக்கான். சரி, உடனே அந்த பையனை வந்து இந்த தகப்பனார் வந்து நபித்தோழர் வந்து வெறுக்கிறாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்தவனை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்போ விளையாண்டது சின்ன விஷயமா பெரிய விஷயமா இல்ல, யாருக்காக வெறுத்து என்ன செஞ்சாங்க? சொல்றாங்க என்னோட மகனே இல்ல அப்படிங்கிறாங்க. இது சும்மா இதெல்லாம் வந்து ஒரு சஹாபி சொல்லி இருக்க மாட்டாரு. சொன்னாலும் இதுல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படல, அது நமக்கு தேவையில்லையா? இங்க ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுறாங்களா நீங்க சொன்னதுல? இப்ப நீங்க எப்படி கரெக்ட்னு சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தை நான் இருங்க ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். அபூபக்கர் சித்திக் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சஹாபாக்களிலே சொர்க்கத்துக்குரிய 10 பேர்ல அபூபக்கர் சித்திக் ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக இருந்தவர் அபூபக்கர் சித்திக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமனார். இந்த அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு குடும்பத்துக்கு பொருளாதார உதவியை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி பொருளாதார உதவியை செய்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது களங்கத்தை சுமத்துறது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல வந்து களங்கம் சுமத்தப்பட்ட செய்தி உங்களுக்கு விரிவாக தெரியும் நினைக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த உடனே அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்துக்கு கொடுத்து வந்த பொருளாதாரத்தை பிரேக் பண்ணிடுறாங்க, நிறுத்திடுறாங்க, கொடுக்கறது இல்ல. இந்த தகவல் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்த உடனே நல்ல காரியம் செஞ்சீங்கன்னு பாராட்டுறாங்களா? என்ன சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் அழைத்து, அபூபக்கரே நீங்கள் இத்தனை நாள் கொடுத்து வந்தது அல்லாஹ்வுக்காக என்று சொன்னால் தொடர்ந்து கொடுத்து வாருங்க, நமக்கு நல்லது செய்யறவனுக்கு தான் நான் தருவேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நிறுத்திட்டு போங்க. இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல, விளங்குறதுக்காக நான் சொல்றேன். அப்போ இது வந்து ஒரு ஹதீஸ்ல இருக்குன்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பையன் கல்லு விளையாடுறான், ஒரு சஹாபி இது ஹதீஸ்ல இருக்குன்னா இது ஹதீஸ் கிடையாது, இது வரலாற்றுல ஏதோ ஒரு பதிவு செய்யப்பட்டது. அதான் சொன்னேன், ஹதீஸ் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படணும். கால நபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிகாஹி மின் சுன்னதி, இது ஹதீஸ். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஹதீஸ். ஒரு சஹாபி ஒரு பையன் குண்டு விளையாடுறான் கல்லு விளையாடுறான்னு சொன்னா இது ஹதீஸ் கிடையாது, இது ஒரு வரலாற்று சம்பவம், இது மார்க்கமும் கிடையாது. ஏன்னு கேட்டா இதை விட தெளிவா இன்னொன்று இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்றது இருக்கான்னு தெரியல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாரு? அப்துல்லா இப்னு உமர். எத்தனை ஹதீசுகளை வந்து அறிவிக்கிறாங்க தெரியுங்களா? இவர் வந்து பிற்காலத்திலே தன்னுடைய மகன்களில் ஒருவர் வந்து அவருடைய மனைவியை பள்ளிக்கு அனுப்ப மாட்டேங்கிறார். பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றது யாரு? இப்னு உமருடைய மகன் தன்னுடைய மனைவி அனுப்ப மாட்டேன். அப்ப இவர் கேட்கிறார், ஏன்பா பெண்கள் வந்து பள்ளிக்கு போறேன்னு சாக்க வச்சுக்கிட்டு வெளியில திரிய ஆரம்பித்து விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன், காலகட்டம் அப்படி இருக்குது, நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இப்னு உமர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நீ நடக்கிறாயா என்று சொல்லி ஆயுள் முழுவதும் அவரிடத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசாமல் இருந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் ஒரு பதிவு இருக்கிறது. உங்களுடைய பார்க்கணும், அதுவும் ஹதீஸ்னு ஹதீஸ் கிடையாது, அப்படி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸ் புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாம என்ன விளங்குறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபி, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை சொல்லக்கூடிய சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தில் ரொம்ப கடுமையா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங். இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எந்த தவறு செய்தாலும் அவனுக்கு 3 நாளுக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு மாற்றமாக நடந்து இருப்பார்கள் என்று நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். ஆனால் உண்மையிலேயே இப்னு உமர் அப்படி சொல்லி இருந்தால் இப்னு உமர் எனக்கு தூதர் இல்லை, அவ்வளவுதான். இது சிம்பிளா விளங்க வேண்டிய ஒரு விஷயம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எனக்கு இன்னொரு இதுல கூட வருது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீட்டிலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டிலே போய் பால் குடித்தார்கள். அதற்கு பிறகு அது வந்து ஹராமான வழியிலே வந்தது என்று தெரிந்தது, இல்லை சதக்காவில் வந்தது, என்னமோ சொல்லி எழுதி இருந்துச்சு, அதுல சதக்காவாக வந்திருந்ததுன்னு தெரிஞ்சது. உடனே தொண்டை குழியில் விரலை விட்டு அதை வாந்தி எடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து அப்ப நாமளும் இப்படி நடந்துக்கணுமா அப்படின்னு, இது என்ன, இது நடக்கலன்னா குற்றமா, இப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டா இது அவர்கள் செய்த ஒரு செயல்.
அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்திருந்தால் அதை நாமளும் செய்யணும். சஹாபாக்கள் ஒரு சில விஷயங்கள் செய்திருந்தது உண்மையாகவும் இருக்கலாம், பிற்காலத்தில் தெரியாம தவறுதலா யாரும் எழுதியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரின் கூற்றுக்கு முரண்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் கூற்றை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றாங்க. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை எடுத்து சொல்றாங்க. யாருமே கண்டுக்கல. இன்னொருத்தர் சொல்ற அபூபக்கர் இப்படி சொன்னாரு. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாரு தெரியுமா? உடனே இப்னு அப்பாஸ் கோபம் வருது. உங்கள் மீது கல்மாரி பொழியட்டுமாக, உங்கள் மீது கல்மாரி பொழியட்டுமாக, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன், அபூபக்கர் உமர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், அப்போ இவங்க எல்லாம் உங்களுக்கு தூதரா அப்படி என்று இப்னு அப்பாஸ் கடுமையாக கேட்கிறாங்க. இதைத்தான் நாம சொல்றோம். கிப்லாவை முன்னோக்குற முஸ்லீம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்டி ராமராவ் நோக்குறாங்க, கருணாநிதி நோக்க, இதெல்லாம் கேள்வியாது. அப்ப ஹதீஸ்ல விளையாட ஆரம்பித்தார்களே ஆனால் அது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும். 3 நாளுக்கு மேல ஒருத்தவங்க பேசாம இருக்க கூடாதுன்னு சொன்னா ஹதீஸ். ஒரு முஸ்லீம் கட்டாயம் அதை பின்பற்றணும். பின்பற்றலன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் பதில் சொல்லிட்டு போங்க. ஒரு விருந்துக்கு அழைப்பாரே ஆனால், உணவு ஹலாலாக இருக்குமே ஆனால் அதை போய் சாப்பிடுவது ஒரு முஸ்லீம் மீது உள்ள கடமை. இது சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதை ஒவ்வொரு முஸ்லீம் பின்பற்றணும். பின்பற்ற மாட்டேன் என்று ஒருவர் சொல்லுவாரே ஆனால் அவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு போகணும். எனக்கா பதில் சொல்லணும்? எனக்கு பதில் தேவையில்லை. அப்ப அடிப்படையில நம்ம விளங்கிக்கணும். ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு கருத்து இருந்தா அதை தூக்கி எறிங்க. ஆயத்துக்கு மாற்றமாக ஒரு கருத்து இருந்தா தூக்கி எறிங்க. இதன் மூலம் என்ன செய்யலாம்? இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறலாம். அப்போ இதுல என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு நாம வியாக்கியானம் சொல்றோம். இது ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? எதுக்கு இப்படி சொல்லலாம்? எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாததுக்கு சொல்லணும். எதுக்கு சொல்றாங்கிறத அந்த ஹதீஸ் சுருக்கமாக இருந்து விளங்கலைன்னா அதற்கு விளக்கம் சொல்லணும். இதுக்குத்தான் நான் சொல்றேன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கெல்லாம் கிடையாது, இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு நாம சொல்றோம்னு சொன்னா இந்த காலத்தின் அறிவு அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அன்னைக்கு இருந்திருக்கல என்று பொருள். அதனால நீங்க ஒரு விஷயத்தை விளங்கி இதுதான் மார்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மனிதன் தானே, எல்லாருக்கும், எனக்கும் உள்ளது, உங்களுக்கும் உள்ளது. ஆனா ஒண்ணு அதுல நினைக்கணும், தனிமையில நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். தர்காவுக்கு போய்கிட்டு இருந்தோம், அது தவறுன்னு யார் சொன்னா? அது ஒரு மார்க்க அறிஞர்கள் தான் சொன்னாங்க. நம்ம அம்மா அப்பா அதெல்லாம் கூடுன்னாங்க. அப்ப நம்ம ரெண்டையும் என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம், குர்ஆன் எடுத்து படிக்கிறோம், கரெக்ட் தான், அதை பின்னால் நம்ம ஏத்துக்கிறோம். அப்போ சொல்லக்கூடியவர்கள் கூட மாற்றமான கருத்துக்களை சொல்லி ஒன்னும் ரசிகர் மன்றத்தை அமைக்க போறது கிடையாது. புதிய புதிய கருத்துக்களை சொல்லி நாவல் எழுத போறது கிடையாது. மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன்ல இருந்து தான் எடுத்து சொல்லணும், ஹதீஸ்ல இருந்து தான் எடுத்து சொல்லணும். புதுசா கருத்துக்களை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் மாறி மாறி கருத்துக்களை சொல்றது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விளங்குதல் மாறுபடும். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு ஹதீஸுகளை திரட்டி எவ்வளவு அழகாக ஷரியத் சட்டங்களை வகுத்து கொடுத்த ஒரு பெரிய இமாமா இருந்திருக்காங்க. மலை தொழுகை இல்லைன்றாங்க. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, மலை தொழுகைனா என்ன அப்படிங்கிறார். அவர் எழுதின புத்தகத்துல மலை தொழுகை என்று ஒன்று இல்லை என்று திட்டவட்டமாக அவர் எழுதுகிறார். ஆனால் அந்த திட்டவட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வதா, அவர்களுடைய முன்னுரை எடுத்துக்கொள்வதா? அவங்க முன்னுரை என்ன சொல்லுது? நான் ஒரு மனிதன், என்னிடத்திலும் தவறு நிகழும், நான் எழுதியிருக்கக்கூடிய இதற்கு மாற்றமாக அல்லது இதில் எழுதப்படாத ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக உங்களுக்கு கிடைக்குமேயானால் என்னுடைய கூற்றை எடுத்து தூர போடுங்கள். இதுதான் அவங்க முன்னால் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அங்கதான் அவர்களுடைய அந்த அடக்கம், அவர்களுடைய அந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மை, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொன்னா நரகத்துக்கு நாம போயிடுவோங்கிற அச்சம், இது நமக்கு இதுல இருந்து வெளிப்படுது. அப்ப இப்படி நாம ஒண்ணு விளங்குறோம், அதை ஒருத்தங்க விளக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அது நாம ஏற்கனவே விளங்கினதுக்கு மாற்றமாக இருக்கும் பட்சத்தில் உரசி பார்ப்பதற்கு தகுதியானது குர்ஆன், உரசி பார்ப்பதற்கு தகுதியானது ஹதீஸ். இன்னொரு மனிதனுடைய கூற்று கிடையாது. என்னுடைய கூற்றுல 10 நான் சொல்றேன், 11வது தப்பா சொல்றேன்னு சொன்னா நீங்க கேட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. கேட்டுட்டு போவீங்களா? இப்ப நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற தர்காலாம் ஷிர்கு, அஜ்மீர்ல இருக்கிற தர்கா சூப்பருங்கிறேன், அல்லாஹ் காப்பாத்தணும். ஒத்துட்டு போவீங்களா? ஒத்துட்டு போக மாட்டீங்க. அப்ப மாற்றமாக சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும், வித்தியாசமா இதெல்லாம் கிடையாது. இதை நீங்க குர்ஆனோட உரசி பாருங்கள், இதை ஹதீஸோடு நீங்க உரசி பாருங்க, அப்போ தெரியும். ஏன்னு கேட்டா இஸ்லாம் கூட்டமைப்பு, இஸ்லாம் என்பது கூட்டமைப்பு. ஒவ்வொரு மனிதனுடைய இஹ்லாஸ், ஒவ்வொரு மனிதனுடைய இஸ்திகாமத்து, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கொள்கை உறுதி தனிப்பட்ட மனிதனிடத்துல இருக்கணும். ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது அவன் உறுதியாக இருப்பது என்பது வேறு. ஒரு மனுஷங்கிட்ட போய் உங்களுடைய எதிர்ப்பு காட்டுறது, ஒரு மனுஷங்கிட்ட போய் பகைமையை காட்டுறது, ஒரு மனுஷனை துண்டித்து விடுறது, இது ஒரு முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அவன் ஹராம். ஒரு முஸ்லீம் இருக்கிறான்னு சொன்னா இன்னொரு முஸ்லீம் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவனுக்கு எனக்கு உள்ள தொடர்புகள் சலாம் சொல்றது, விருந்து கலைச்சா கூப்பிடுறது, நோயுற்று இருந்தா போய் சந்திக்கிறது, அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இரஹம்கல்லாஹ் சொல்றது, அவர் இறந்து போனார்னா அவரை பின்பற்றுறது, நம்ம இறந்து போனா அவர் பின்பற்றுறது,
இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கடமைகள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் புரிய மாட்டான். ஒரு முஸ்லீமுக்கு அநியாயம் புரிய மாட்டான். ஆதரவு இல்லாம விட்டு விட மாட்டான். அப்படி ஆதரவு இல்லாம ஆதரவு எப்போ மனுஷனுக்கு தேவைப்படும் சொல்லுங்க? ஒரு மனிதன் அவனுடைய பொருளையோ அவனுடைய குடும்பத்தாரையோ இழக்கும் பொழுது அவனுக்கு ஆதரவு தேவை. அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் நம்ம ஆதரித்து தான் ஆகணும். எவ்வளவு அவன் என்னதான் பாவம் பண்ண இணை வைக்கட்டும், அவன் மது அருந்துட்டு இதெல்லாம் செய்தாலும் நாம என்ன செய்யணும்? அவன் ஆதரவு இல்லாம போயிட்டான்னு சொன்னா அவனை போய் அரவணைக்கணும். நாம எப்படி அரவணைப்போம்? நாம சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம்? சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம், ரெண்டா பிரிஞ்சுட்டு போறோம், நாலா பிரிஞ்சுட்டு போறோம். ஒரு தவறு 99 விஷயங்கள் ஓகே, ஒரு தவறு, அந்த ஒரு தவறு ஒரு மசாயில் பிரச்சனைக்காக பல்வேறு இயக்கம் காணுறோம். அப்ப இப்படி நம்ம பிரிஞ்சுட்டு போறோம்னு சொன்னா இது வந்து பலமா பலவீனமா? அல்லாஹ் வந்து சொல்றான், அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கயிறை நீ பற்றி பிடிச்சுக்க, நீ வேறுபட்டு போகாத. அர்த்தம் போனா போயிட்டு போறான். அப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்புக்குள்ளார இருந்து மனிதர்கள் வந்து வெவ்வேறு கருத்து கொண்டு ஆளுக்கு ஒரு கொள்கை என்று பிரிந்து போறதெல்லாம் வந்து பலவீனம். நீங்கள் பிரிந்து போகாதீர்கள், பலம் குன்றி போவீங்க. இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. ஜாக்ல ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு நடு ரோட்ல அடிச்சாலும் தௌஹீத் ஜமாத்துக்காரன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக்காரனை கொலை செஞ்சாலும் அதுல இருக்கிறவன் வந்து உதவி செய்ய மாட்டான். அதுல இருக்கிறவன் வீட்டுல இருக்க பொண்ணை தூக்கிட்டு போனாலும் இவன் வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்கிற அளவுக்கு பலவீனப்பட்டு போய் அல்லாஹ் காப்பாற்றணும். பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான், இவங்க நாள் பணம். இப்போ நடக்குது அந்த மாதிரி பல ஊர்ல. அப்ப இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னா நாம வந்து என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு மாயையில, சைத்தானுடைய மாயையில வந்து போயிட்டு இருக்கிறோம். முஸ்லீம், இஸ்லாம், இதுதான் வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும். இஸ்லாம் நம்முடைய கொள்கை, முஸ்லீம்கள் நம்முடைய சகோதரர்கள். நீங்க எவ்வளவு ஒரு நபியாலே வந்து ஒரு சமுதாயத்தை முழுமையா திருத்த முடியலன்னு சொன்னா நாம எப்படி நம்முடைய சமுதாயத்தை முழுசா திருத்த முடியும்? நம்ம ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ நம்ம ஹயாத்தோட இருக்கிறோம் நம்ம சொல்ல வேண்டியது. அதுல ஒரு சிலர் திருந்துவாங்க, ஒரு சிலர் திருந்த மாட்டாங்க. வரதட்சணை தப்புன்னு நீங்க சொன்னா ஒரு அண்ணங்காரன் கேட்பான், தம்பி கேட்க மாட்டான். என்ன செய்ய முடியும்? அண்ணனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான்னு சந்தோஷப்பட வேண்டியது, தம்பிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து துவா செய்ய வேண்டியது. இவ்வளவுதான் சுருக்கமாக நாம வந்து விளங்குறதுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் பாவம் செய்தவர்களைத்தான் வந்து சாருமே தவிர அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்ற ஆவன் அல்லது பிர்ரி தக்குவா வலாத் ஆவன் அல்லது இஸ்மி வல் உதுவா சூரத்து மாயிதாவில் இருக்கக்கூடிய 2வது வசனத்தின் ஒரு பகுதி. எதுக்கு எடுத்தாலும் இந்த வசனத்தை போட்டுருவாங்க. தாவுன்னா என்ன? ஒரு பங்கு, ஒரு விஷயத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுவதல்ல, உங்களுடைய பங்கு அதில் இருப்பது. நாம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது. நாம விருந்துக்கு தான் போறோமே தவிர நாம அந்த திருமணத்திற்கு எந்த கோஆபரேட்டும் பண்ணல. நாம அந்த கோஆபரேட் பண்ண அந்த திருமணம் நிக்கணும். அதுதான் கோஆபரேட் பண்றது. தாவன் சொன்னா என்ன? தாவன் சொன்னா கோஆபரேட் பண்றது, இணைந்து செயல்படுவது, உதவி செய்யறது, கூட்டுறவாக இருப்பது. இந்த கூட்டுறவாக எல்லாம் இருக்குல்ல, வரதட்சணை வாங்க போறீங்களா? எவ்வளவு வாங்க போறீங்க? இந்த நானும் வர்றேன், ஏன் 35 வாங்கிட்டீங்க, 40 கிடைச்சிருக்குமே. இதுதான் வந்து கோஆபரேட் பண்றது. நம்ம போய் கல்யாணத்துக்கு இப்போ ஒரு சங்கராச்சாரியார் என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு, உங்களை கூப்பிட்டு வந்து சொல்றாரு, இன்னைக்கு எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, ஒவ்வொரு மார்க்கத்துல வந்து கூப்பிட்டு இருக்கிறோம், ஒரு சமூக நல்லிணக்க மையம் மாதிரி கூப்பிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ நாங்க போனா சங்கராச்சாரிய அந்த நிகழ்ச்சி எப்படி துவக்குவாரு? அவர் குத்து விளக்கு கேட்டு துவக்குவார், அவர் தன்னுடைய சாமியை கும்பிட்டு தான் துவக்குவார். நாங்க போய் அது வரைக்கும் நான் உட்காந்துதான் எனக்கு வாய்ப்பு விடுவோம், நான் பேசுவேன், பேசிட்டு நான் பாட்டு வந்துட்டே இருக்கேன். தாவனல் பிர்ரி தக்குவா வலா தாவனல் இஸ்மி வல் உதுவான். எப்படி பாவமான பகைமையான காரியத்தை நீங்க உதவி செய்யலாம், நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தது வந்து அதுக்கு உதவி இல்லையான்னு கேட்டா இது எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவில்லாம சொல்றோமோ அது அப்படித்தான் எல்லாமே. இது அவர்களுடைய அந்த செயல்கள். முடிந்தால் அவருக்கு நாம வந்து சொல்லலாம், உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள், நீங்கள் உருவாக்கிய ஒரு கல் சிறையை நீங்கள் வணங்காதீர்கள் என்று சங்கராச்சாரியாருக்கு நாம வந்து சொல்லத்தான் முடியுமே தவிர அவரை கண்டிருக்கவோ அவர் செய்த தவறு என்று சொல்லி நாம வந்து கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியோ வருவதற்கு மார்க்கத்தில் இடம் இல்லாத பொழுது முஸ்லீம்கள் அழைக்கக்கூடிய இடத்துக்கே நான் வந்து பேச மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புதுசா ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி அழகாக தெரியுது, எப்படி அழகாக்கப்பட்டுருச்சு. இது கொள்கையாம், இது தௌஹீதான். எது தௌஹீத்? ரோட்ல போகிறவங்க போய் கேளுங்க, அல்லாஹ் எத்தனைன்னு சொல்லி ஒண்ணுன்னு சொன்னா தௌஹீத்வாதி. தௌஹீத்வாதி என்ன? தௌஹீத்வாதி அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் தௌஹீத்வாதி. அவன் தொழுகை, முஸ்லீம், ஜகாத்து, நோன்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் முஸ்லீம். அப்போ தௌஹீத்வாதி என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு குரூப் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்ளவில்லை. ஏதோ ஒரு விளங்குதலுக்காக நம்ம சொன்ன திட்டமிட்டு ஒரு குரூப் உருவாக்குறது சொன்னாங்களா, நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, காழ்ப்புணர்வு கொண்டு நம்ம பகைமையான வார்த்தைகளை சொல்ல முடியாது.
இது வந்து நாம விளங்குறதுக்கு ஒரு காலத்துல சொன்ன ஒரு பெயர். இது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு புதிய மதகுபு மாதிரி. அப்படியே ஏதாச்சும் சொன்னா கூட அவர் தௌஹீத்வாதிங்க. என்ன தௌஹீத்வாதி? இப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே கூடாது. அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா தௌஹீத்வாதி வீட்டில் பொண்ணு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இன்னும் ஒரு நாள் போனா இது தௌஹீத்வாதி வீடுன்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க, போர்டு போட்டுக்குவாங்க. அப்புறம் பெரியார் மாதிரி யாராச்சும் இஸ்லாத்துல ஒருத்தர் வர வேண்டி வரும். இந்த என்ன சொல்றது, இந்த மாதிரியான தீண்டாமை எல்லாம் வந்து விரட்டுறதுக்கு. நீ தீண்டாமை மாதிரி தான் ஆயிப்போச்சு. அவங்க வீட்டுல பொண்ணு எடுக்காத, அவங்க வீட்டா விருந்துக்கு போகாத, அவனுக்கு சலாம் சொல்லாத, அவன் சலாம் சொன்னா பதில் சொல்லாதேன்னு சொன்னா அப்ப தாழ்த்தப்பட்டவனை வந்து பிராமணன் நடத்தினோட கேவலமால போச்சுது. அப்ப இணை வைக்கிறான் அவன் வீட்டுல போகாத, அவங்க கிட்ட பேசாத. இதெல்லாம் வந்து நாளடைவில் என்ன செய்யணும்னு கேட்டா 2-3 பிரிவாக மக்களை வந்து பிரித்து அவன் வந்து மக்கள் மத்தியில தாழ்த்தப்பட்டவனாக வந்து அவனை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டு போய் இப்படிதான் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் தவறு செய்யல, அப்படியே நம்ம விளங்கியிருக்கோம். அங்கேயும் தவறுகள் நிகழுது. தவறு செய்யக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். அப்ப நாம தொடர்ந்து வந்து என்ன செய்யணும்னு கேட்டா நம்முடைய மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் வந்து நாம வந்து என்ன செய்ய முடியும், நம்முடைய மறுமையை நம்ம வந்து நன்மையாக அமைத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா ஒரு முஸ்லீம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஒரு முஸ்லீமை வந்து ஏசுவது பாவம், ஒரு முஸ்லீமை கொல்லுவது குஃப்ர். அப்ப இந்த முஸ்லீமுக்கு என்ன அளவுகோல்? தன்னை யார் முஸ்லீம்னு சொல்றானோ அவன் தான் முஸ்லீம். நீங்க யாரையும் முஸ்லீம்னு சொல்ல முடியுமா? தன்னை ஒருவன் முஸ்லீம் ஒப்புக்கொண்டா அவன் முஸ்லீம் தான். அதனால வந்து நாம இஸ்லாம்னு சொன்னாலே அதை வந்து பிரித்து பார்ப்பதே வந்து தவறு. முஸ்லீம்களுக்குள்ளார பல்வேறு பிரிவு வந்து ஏற்படுவதே கொள்கைன்னு சொல்றதுதான். கொள்கையே ஒன்றுதான், இஸ்லாம். அந்த இது கசர் தொழுகை பற்றி என்னமோ சொன்னீங்களே, இந்த வெளிநாட்டுல வந்து தொழலாமா? அடுத்த வாரம் இல்ல அது என்ன, அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லையா? அதாவது கசர் தொழுகை அப்ப சொல்லுங்க. அது சவுதியில இருக்கோம் இல்லையா, எல்லாருக்குமே 2 ரக்காத்து தான் அப்படிங்கிற கருத்து இருக்குது. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் விளக்கம் செய்வோம். அதாவது வரதட்சணை சம்பந்தமாக நான் கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். என்ன சொல்ல இருக்கிறத இன்னைக்கு 2004 வருஷம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியா, சரி 5 2004 2002 சகோதரர் பிஜி அவர்களுக்கு எழுதின கடிதத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல போறேனோ அதை அவருக்கு நினைவூட்டிருக்கிறேன். சரி, அதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் சொன்னா, இஸ்லாம் வந்து ஒன்றுதான், அது என்றைக்கும் நிரந்தரமானது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம ஊரில் வந்து சினிமா பார்க்கறது கூடுமா கூடாதா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கூடாங்கிற கருத்தில் இருக்கிறோம். நம்ம ஊர் ஜமாத்தெல்லாம் சேர்ந்து, இப்போ இளைஞர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஹாஜாபாய் மாதிரியான வயசானவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அது கேள்விப்பட்டவங்களும் கேள்விப்பட்டவங்களும் தெரியும். பெண்கள்லாம் சினிமா பார்க்க போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? நம்ம ஊரில் அடிக்கடி இருக்குது, பெண்கள் சினிமா பார்க்கக்கூடாது, ஆண்கள் போகக்கூடுமா? யாரும் போகக்கூடாது, ஆனால் பெண்கள் போடுவாங்க. என்ன அப்போ போயிட்டு வந்தா அந்த விஷயத்தில் கவனிக்க, பெண்கள் சினிமாவுக்கு போனால் அந்த பெண்ணுக்கு மொட்டை அடிக்கிறது நடந்திருக்கா இல்லையா நம்ம ஊரில்? சரி, இன்னும் சினிமா பார்க்க யாரெல்லாம் கூட்டு போனாலும் அந்த ஆம்பளை என்ன செய்யணும்னா 150 தம்பிங்க வாங்க, தனி மாசூரா வேண்டாம், 150 கிலோ நெய் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய சட்டமா ஜமாத் ஏற்படுத்துகிற ஒரு கட்டுப்பாடா? இது விளங்கிடணும். ஜமாத்துகள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு கட்டுப்பாடு, அது இஸ்லாமிய சட்டம் கிடையாது. பார்க்கக்கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம். பார்த்தால் அந்த பெண்ணுக்கு மொட்டை அடிக்கணும். இஸ்லாத்துல பெண்களுக்கு மொட்டை அடிக்கிறது ஹராம் முதல்ல.